அனைவருக்கும் மாலை வணக்கம். நமது ஜிஎம்எஸ் MAVMM பாலிடெக்னிக் கல்லூரியின் தாளாளர் செயலாளர் திரு சி குமாரகுரு எம்காம் அவர்கள் தலைமையில் இன்று நடைபெறும் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சியான சாதிக்கலாம் வாங்க 64.0 வெபினார் நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்குமாறு நமது கல்லூரியின் முதல்வர் திருமிகு பி சரவணன் எம்இ அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சாதிக்கலாம் வாங்க 64.0 இந்த நிகழ்ச்சியானது கடந்த ஆண்டு முதல் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியின் நோக்கமானது 10 மற்றும் 12வது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் மற்றும் அவருடைய பெற்றோர்கள், எங்களது பயிலகத்திலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் அவருடைய பெற்றோர்கள் டிப்ளமோ முடித்த பிறகு எப்படியெல்லாம் சாதிக்கலாம் என்பது பற்றிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த சாதிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்களது ஜிஎம்எஸ் MAVMM பாலிடெக்னிக் கல்லூரியானது 37வது ஆண்டை அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனமாகும். எங்களது கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் போன்ற பாடப்பிரிவுகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. எங்களது கல்லூரியானது மதுரை அழகர் கோயில் அருகே இயற்கை எழில் கொஞ்சும் சூழலில் அமையப்பட்டுள்ளது. இன்று நடைபெறக்கூடிய சாதிக்கலாம் வாங்க 64.0 64வது நிகழ்ச்சியின் தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்களது பயிலகத்தின் செயலாளர் மற்றும் தாளாளர் திருமிகு சி குமாரகுரு எம்காம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அதுபோல் எங்களது பயிலகத்தின் தலைவர் திருமிகு என் பாஸ்கரன் விகேபி உள்ளிட்ட அனைத்து ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகனாக வந்துள்ள எங்களது கல்லூரியின் முன்னாள் மாணவர், இசிஐ துறையை சேர்ந்த மாணவர் திருமிகு BS கார்த்திக் அவர்கள் எங்களது பயிலகத்திலே 1997ஆம் ஆண்டு இசிஇ பிரிவில் சேர்ந்து 2000 ஆண்டில் தனது படிப்பை முடித்து சென்றுள்ளார். இவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருமாறு அழைத்த போது அவர் எந்த விதமான தயக்கமும் இன்றி உடனடியாக வருவதற்கு தனது இசைவினை தெரிவித்தார். அவர் தனது அனுபவங்களை, அவருடைய கருத்துக்களை இங்கே கூறுவதற்காக வந்துள்ளார்கள். கார்த்திக் 2000 ஆண்டு எங்களது பயிலகத்திலே இசிஇ பிரிவில் படித்து பல்வேறு துறைகளிலே பல்வேறு ஊர்களிலே பணிபுரிந்து தற்போது சென்னையில் உள்ள வெட்ஸ்மேன் இந்தியாவிலே மேனேஜிங் டைரக்டராக இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு இசிஇ பிரிவிலே இருந்து ஒரு மெக்கானிக்கல் துறையை தலைமை பதவியை வைத்து இவ்வளவு தூரம் வந்து சிறப்பாக செயலாற்றியதை நினைத்து பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. எங்களுக்கு மிகவும் ஒரு வியப்பான ஒரு விஷயமா. ஏனென்றால் பறவைகள் பலவிதம், அவை ஒவ்வொன்றும் ஒரு விதம் போல் எங்களது பயிலகத்தின் முன்னாள் மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம். அவர்கள் ஒவ்வொரு விதத்திலும் அவருடைய வாழ்க்கையிலே பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளார்கள். அந்த வரிசையிலே எங்களது முன்னாள் மாணவர் கார்த்திக்கும் எங்களது பயிலகத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகும். அவரை தனது கருத்துக்களையும் தனது அனுபவங்களையும் மாணவர்களுக்கு எப்படியெல்லாம் வந்து டிப்ளமோ படித்து முடித்த பிறகு எப்படியெல்லாம் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேறலாம், சாதிக்கலாம் என்பது பற்றி விளக்குவதற்கு வந்துள்ளார்கள். ஸோ இவரை பற்றி இன்னொரு சிறப்பு சொல்லணும்னா, டிப்ளமோ முடித்துட்டு பல்வேறு இடங்களில் பணிபுரிந்து கொண்டே தனது குவாலிஃபிகேஷனையும்
அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்துட்டு MBA அளவுக்கு படித்து மேலும் படித்து கொண்டே இருக்கிறேன். அதாவது படிப்பதற்கு ஒரு வயது வரம்பு கிடையாது, படித்துக் கொண்டே இருக்கலாம். அதுவும் ஒரு டைட்டான ஷெட்யூல்ல இவ்வளவு தூரம் படித்துக் கொண்டிருப்பது மிகவும் ஒரு அற்புதமான விஷயமாகும். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்வு அடைகிறேன். அதுபோல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 10 மற்றும் 12வது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய முடித்துள்ள மாணவ மாணவியர்கள், அவருடைய பெற்றோர்கள், எங்களது பயிலகத்திலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள், அவருடைய பெற்றோர்கள், எங்களது நண்பர்கள், உறவினர்கள், எங்கள் பயிலகத்தின் முன்னாள் மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னோடு பக்கபலமாக இருந்து இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக, இது 64வது நிகழ்ச்சியை மாணவர்களையே கொண்டு சென்று அவர்களை இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து அவர்களை பயன்பெற செய்வதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களது பயிலகத்தின் அட்மின், துறை தலைவர்கள், ஆசிரிய அலுவலர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அதுபோல் இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக வருகை புரிந்துள்ள முன்னாள் வருகை புரிந்துள்ள எங்களது 1ஆம் ஆண்டு துறை தலைவர் திருமிகு டி. சதீஷ் பாபு அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அதுபோல இந்த நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்ப உதவி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களது சகோதர நிறுவனமான SLS MAVMM AV கல்லூரியினுடைய பேராசிரியர் முனைவர் சீனிவாசன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை நிகழ்த்திய நமது கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து இங்கு வருகை புரிந்து சிறப்புரை ஆற்ற இருக்கும் நமது கல்லூரியின் முன்னாள் மாணவர் திருமிகு BS கார்த்திக், டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடித்து MBA முடித்து PGD எனும் படிப்பையும் முடித்து பிட்ஸ்மேன் இந்தியா சென்னையில் உள்ள கம்பெனியில் மேனேஜரிங் டைரக்டராக பணிபுரிந்து வருகிறார். அவர் இந்த வெபினார் நிகழ்ச்சிக்கு அவர்களுடைய அனுபவத்தையும் சாதனைகளையும் உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் சார். நான் என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருக்கல வெளியே சலசல். உங்க எல்லாத்துக்கும் என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார், தெரியுது. ஓகே. ஸோ வணக்கம் எல்லாருக்கும். தேங்க்ஸ் டு தி பிரின்சிபல் MAVMM பாலிடெக்னிக் மிஸ்டர் சரவணன். அவர் ஆக்சுவலா என்னோட மென்டர், என்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ல என்னோட மென்டரா இருந்தாரு. இப்போ சார் பிரின்சிபலா இருக்காரு. அதே மாதிரி சதீஷ் சார் நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப எனக்கு M1 கிளாஸ் எடுத்தார், மேக்ஸ் 1. ஸோ அவங்கள ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுறப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன் அப்படின்னா இந்த அலுமினி அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல மட்டுமே வச்சிருக்காங்க, முன்னாள் மாணவர் சங்கம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது இன்ஸ்டிடியூஷனுக்கு பல வகையில நன்மை கொடுக்கறதா இருக்கு. ஏன்னா அதுல படிச்சுட்டு போன மாணவர்களுடைய தற்போதைய நிலைமை கம்பெனில பெரிய பதவியில இருக்கலாம், சொந்தமா தொழில் வச்சிருக்கலாம். அவங்களோட இன்புட் எல்லாம் இன்ஸ்டிடியூட்டுக்கும் பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பயனுள்ளதா இருக்கும். அதனாலதான் பெரிய பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அலுமினி அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி தனியாவே வச்சிருக்காங்க. நம்ம பாலிடெக்னிக்ல அலுமினி அசோசியேஷன் இல்லை அப்படிங்கிறதால இந்த மாதிரி ஃபார்மிங் எல்லாம் ப்ராப்ளம் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் சரவணன் சார் எப்படியோ நம்ம நம்பரை கண்டுபிடிச்சிருக்காரு 21 வருஷம் கழிச்சு. ஐ எம் ரியலி ஹாப்பி டு பார்ட்டிசிபேட் இன் டு திஸ் webinar. Maybe I will start introducing myself with a small introduction. இது ஒரு சின்ன PPT ரெடி பண்ணியிருக்கேன். PPT கொஞ்சம் இங்கிலீஷ்ல இருக்கும். என்னால ஃப்ளூயண்டா நம்ம சதீஷ் சாரும் சரவணன் சாரும் பேசுற மாதிரி அந்த தமிழ் வர்றது கொஞ்சம் கஷ்டம், பட் ட்ரை பண்றேன். இது நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் செஷன். ஒரு கேரியர் கைடன்ஸுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் எப்படி டிப்ளமோ EC முடிச்சுட்டு
இன்னைக்கு இந்த சுச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கேரியர் ஃப்ரம் ஆஃப்டர் மை ஸ்டடீஸ் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ மேபி வில் கோ த்ரூ ஒன் பை ஒன். ஸோ நான் வந்து எம்ஏஎம் பாலிடெக்னிக்ல வந்து 97 to 2000 அந்த பேட்ச்ல வந்து இசிஇ முடித்தேன், ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். நான் படித்த ஸ்கூல் வந்து சேதுபதி ஹையர் செகண்டரி ஸ்கூல், தமிழ் மீடியம் கிளாஸ்ல தான் படித்தேன். அதுல இருந்து வந்து +2 வரைக்கும் சேதுபதி ஸ்கூல்ல படித்தேன். +2 முடிச்சுட்டு திருப்பி ஃபர்ஸ்ட் இயர் வந்து டிப்ளமோ இசி ஜாயின் பண்ணேன். என்னால் வந்து டைரக்ட் செகண்ட் இயர் டிப்ளமோ ஜாயின் பண்ண முடியல. ஸோ அந்த ரீசனால வந்து ஃபர்ஸ்ட் இயர் டிப்ளமோ ஜாயின் பண்ணேன். தென் இப்போ நான் எங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஜெர்மன் எம்என்சியில் மேனேஜிங் டைரக்டராக இருக்கேன். அவங்களோட இந்தியன் ஆப்ரேஷன்ஸ்க்கு ஹெட்டாக இருக்கேன். நான் சென்னையில் இருக்கேன். எனக்கு வந்து மோர் தென் 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், மேனேஜ்மெண்ட், சேல்ஸ், மார்க்கெட்டிங், டீம் பில்டிங், கன்சல்டிங் அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் கஸ்டமர் செக்மெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சதால என்னோட கேரியர் ஸ்டார்டிங் வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்தது. தென் எஜுகேஷன், ஆட்டோமோட்டிவ், பவுடர் மெட்டலர்ஜி, ஹெவி மெட்டல் இண்டஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 10 நாட்டுக்கு மேலே ட்ராவல் பண்ணியிருக்கேன். மோர் தென் 10 countries ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த லாஸ்ட் 21 yearsல, மோஸ்ட்லி ஃபார் அ பிஸ்னஸ் பர்பஸ். யூரோப்ல வந்து லென்த் அண்ட் பிரெத் ட்ராவல் பண்ணியிருக்கேன். சைனா, கொரியா, ஜப்பான், மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த லாஸ்ட் 21 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஸோ என்னோட கரியர் ஸ்டார்ட் வந்து எம்ஏஎம் பாலிடெக்னிக். அது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சேதுபதியில இருந்து முடிச்சுட்டு பாலிடெக்னிக் எங்க ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சே நடந்தது. ஆக்சுவலா வந்து அந்த டைம்ல 97ல வந்து தமிழ்நாடு பாலிடெக்னிக் கிடைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது. சரி, தமிழ்நாடு பாலிடெக்னிக் அடுத்து எந்த பாலிடெக்னிக் வந்து ஓரளவு ரெப்புடேஷனா இருக்கு, பிளஸ் வந்து ஓரளவு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எங்க இருக்கு அப்படின்லாம் வந்து சர்ச் பண்றப்போ மோஸ்ட் ஆஃப் தி பேரண்ட்ஸ் ரெஃபர்ட் எம்ஏஎம் பாலிடெக்னிக். இந்த சர்ச் வந்து நான் பண்ணல, என்னோட சாய்ஸ் கிடையாது பாலிடெக்னிக், என்னோட அப்பாவோட சாய்ஸ். அவர் தான் வந்து he was desperate in finding a good polytechnic for my studies. So அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சர்க்கிளையும் சர்ச் பண்ணிட்டு then he found MAM Polytechnic is the right choice. Then அங்க வந்து நம்ம யானக்கல் கிட்ட அவங்களோட சபை இருக்கு, அங்க போய் பேசிட்டு பாலிடெக்னிக்ல ஜாயின் பண்ணேன் 97ல. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இன்ஜினியரிங் டிசைன். இதுல இன்ஜினியரிங் டிசைனை தவிர அந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி நான் +1 +2ல படிச்சது. எனக்கு ஸ்டார்ட் வந்து ஓரளவு ஈஸியா இருந்தது. அண்ட் தென் ஸ்டாஃப் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து தேவர் வெரி கார்டியல். எனக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் இல்லை. ஏன்னா வந்து +2 முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் வரப்போ நான் வந்து 2 பேட்ச் சீனியர் என்னோட ஃபர்ஸ்ட் இயர் பசங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு மொமெண்ட் நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸஸ்ல வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத அளவுக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் பார்த்துக்கிட்டாங்க. சதீஷ் சார் தான் வந்து M1 எடுத்தாரு. ஸோ நான் வந்து +1 +2ல படிச்சு மேக்ஸ்ல வாங்கின மார்க்கோட என்னோட ஃபர்ஸ்ட் இயர் மேக்ஸ் மார்க் வந்து ஜாஸ்தி. தேங்க்ஸ் டு மிஸ்டர் சதீஷ் அண்ட் மிஸ்டர் ரெங்கப்பன். 2 பேரும் M1 M2 வந்து எனக்கு எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஹெச்ஓடியா வந்து அப்ப ராஜகோபாலன் அப்படின்னு இருந்தாரு. இன்ஜினியரிங் டிசைன் வந்து இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நல்லா டீச் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல. தென் செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் வந்து ஸ்பெஷலைசேஷன் சப்ஜெக்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். அந்த டைம்ல வந்து மிஸ்ஸஸ் மாலதி, ஷி வாஸ் தி ஹெச்ஓடி அந்த டைம்ல. எனக்கு வந்து பிளஸ் அப்படின்னு பார்த்தா த ஹோல் ஃபேக்கல்டி இன் தட் பேட்ச், மிஸ்டர் சாந்தி, மகாலட்சுமி, அமுதா, மிஸ்டர் சரவணன், இன்னும் ஒரு சில பேர் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் அந்த ப்ரெசன்டேஷன் அவசரமா ப்ரிப்பேர் பண்ணதால, செந்தில் ராணி, அண்ட் தென் பொன் சங்கர் நினைக்கிறேன், பொன் சங்கர், சின்ன வீரன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஆல் ஆஃப் தெம். வெரி கைண்ட், ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப். நார்மலா வந்து நமக்கு அந்த அட்மாஸ்பியர் பிளேஸ் அ மேஜர் ரோல்.
இப்போ ஒரு ஸ்டாஃப் கிட்ட போய் நம்ம டவுட் கேட்கணும் அப்படின்னா வந்து இட் ஷுட் பி ஈஸி. நம்ம வந்து ரொம்ப பயப்படக்கூடாது. ஐயோ இவர்கிட்ட போய் கேட்டா நம்மளை திட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லேர்னிங் வந்து இட் வில் அஃபெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு பேரியரே இல்லை. ஸ்டாஃப் ஆர் சோ ஃப்ரெண்ட்லி. அந்த மீன் டைம் தே ஆர் வெரி மெட்டிகுலஸ், ஸ்ட்ரிக்ட் ஆன் தி சப்ஜெக்ட். எந்த டைம் வேணாலும் வந்து ஸ்டாஃப் ரூம்ல போய் ஸ்டாஃப் கிட்ட பேசலாம். அண்ட் யூ கேன் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் வந்து வி கேன் அப்ரோச் தெம் வெரி ஃப்ரீலி. லேப்ல வந்து தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஒரு சில பாலிடெக்னிக்ல எல்லாம் வந்து தே வேர் ஹேவிங் லேப், பட் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஏன்னா வந்து வெரி எக்ஸ்பென்சிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா வந்து இட் வில் பி அ ப்ராப்ளம் ஃபார் ஃபர்தர் பேட்ச். அதனால வந்து தே வில் ரெஸ்ட்ரிக்ட். ஒன்லி வெரி ஃபியூ பீப்புள்ஸ் ஆர் அலவுட் டு ஹேண்டில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் த லேப். பட் வந்து எங்க பாலிடெக்னிக்ல எஸ்பெஷலி தேர் இஸ் லாட் ஆஃப் ஃப்ரீடம். பண்ணுங்கப்பா, பண்றதுக்கு தானே இருக்கு. எஸ்பெஷலி சரவணன் சார் சொல்லுவார், பண்ணுங்கப்பா, பண்றதுக்கு தானே இருக்கு, பண்ணுங்க அப்படிம்பாரு. I just wanted to share a funny situation which I faced. TV subject வந்து டெலிவிஷன் ஆண்டனா அண்ட் ப்ராபகேஷன், டெலிவிஷன் டிவி, அந்த சப்ஜெக்ட் வந்து சார் தான் எடுத்தாரு, சரவணன் சார் தான் எடுத்தாரு. ஒரு பாதி சிலபஸ் கவர் ஆகிறப்பே வந்து அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி என்ன பண்ணிட்டேன், எங்க வீட்டில் இருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை வந்து சுத்தமா பிரிச்சுட்டேன். ஸோ பிரிச்சுட்டு தென் ஐ தாட் ஆஃப் அசம்பிளிங் இட் பேக். பட் வந்து முடியல, வெரி அன்பார்ச்சுனேட்லி என்னால் முடியல. தென் நான் வந்து சரவணன் சார்கிட்ட சொன்னேன், சார் நீங்க சிலபஸ் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது, நான் டிவியை பிரிச்சுட்டேன், இப்போ என்னால் மாட்ட முடியல சார் அந்த டிவியை அப்படின்னாரு. ஸோ ஹி எக்ஸ்பிளைன்டு மீ, ஆர்வம்லாம் நல்லா தான் தம்பி, அதுல இஓடின்னு ஒன்று இருக்கு, அந்த டிரான்ஸ்ஃபார்மரு, அதுல வந்து ஹை வோல்டேஜ் வரும், நீ அதுல கையெல்லாம் வச்சுட்ட அப்படின்னா உன்னை தூக்கி அடிச்சிடும். ஸோ பண்றது வந்து சேஃபா பண்ணணும், நம்ம லேப்ல பண்றது ஓகே, பட் வந்து படிச்சு முடிச்சு ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் வர வரைக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத அப்படின்னு வந்து அட்வைஸ் பண்ணாரு. எங்க வீட்டுல இந்த டிவி போச்சு இதுல. ஸோ இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா வந்து தட் இன்ஸ்டிங்க்ட், நம்ம வந்து பண்ணதை வந்து ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற இன்ஸ்டிங்க்ட் வந்து வர்றதுக்கு காரணமா இருந்தது ஸ்டாஃபோட டீச்சிங். ஸோ அவங்க சொல்ற விதத்துல வந்து ஓகே வை டோன்ட் யூ டூ இட், நம்ம ஏன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிச்சு. அதுதான் வந்து த பிக் பிளஸ் இன் பாலிடெக்னிக். இன்ஜினியரிங் வந்து maybe we will cover up later, but on the diploma is a basic platform. It's more on practical. Engineering oda on the diploma, it's more on practical. That is why the diploma students are very valued and more needed in any industry. Practicals வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கிறதால. தென் வந்து என்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்னோட இன்ட்ரடக்ஷன்ல சொன்ன மாதிரி மிஸ்டர் சரவணன் தான் வந்து என்னோட மென்டர். நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து டெம்பரேச்சர் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் அண்ட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அதில் சார் தான் வந்து கைடு, எக்ஸ்டர்னல் கைடு வந்து சம்மோன் வாஸ் டூயிங். ஸோ ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து வி வேர் கன்சல்டிங் மிஸ்டர் சரவணன், ப்ராஜெக்ட் ப்ராக்ரஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஸோ ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆஃப் தி ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறப்ப அப்போதான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணோம், அதுக்கு முன்னாடி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணல. இட் இஸ் ஒன்லி அ டிஸ்கஷன், இந்த கண்ட்ரோலர் இப்படி ஒர்க் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோமே தவிர எங்களுக்கே வந்து பிசிக்கலா ப்ராஜெக்ட் இஸ் ரெடி ஒன்லி தி லாஸ்ட் மொமெண்ட் பிஃபோர் தி ப்ராஜெக்ட். ஸோ அந்த சமயத்தில் வந்து சரவணன் சார்கிட்ட போய் நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு காமிச்சோம், டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் அண்ட் இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. வெரி சர்ப்ரைசிங் அண்ட் அன்பார்ச்சுனேட் ஃபார் அஸ். சரவணன் சார் சொன்னாரு, உங்க டீம் பண்ணது வந்து கண்ட்ரோலர் அண்ட் இண்டிகேட்டர்லப்பா, இது இண்டிகேட்டர் மட்டும்தான். கண்ட்ரோலர் அப்படிங்கிறது வந்து இட் ஷுட் கண்ட்ரோல் டெம்பரேச்சர் வந்து அந்த லிமிட்டுக்கு போகாத அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு அப்புறம் வந்து இட் ஷுட் ரெடியூஸ் தி டெம்பரேச்சர் ஆர் இட் ஷுட் நாட் கோ டு தி த்ரெஷ்ஹோல்டு லிமிட். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அந்த கண்ட்ரோலர் வேலை வந்து உங்க ப்ராஜெக்ட் பண்ணல. ஸோ இது வந்து இட்ஸ் ஒன்லி இண்டிகேட்டர், டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் அப்படின்னாரு. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்த ப்ராஜெக்ட் எப்படி முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி. தென் ஹி கேவ் சம் டிப்.
how to end the project. So with that, we successfully completed our project, and we scored a very good mark in the final year project also. And I edukku solla varen appadina, even that minute details and those things are guided by the lecturers in our polytechnic. So last point வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது தான், the learning atmosphere was really a friendly atmosphere, and the staffs were very qualified and they were very meticulous in what they are teaching. So அந்த ஒரு advantage வந்து எங்களுக்கு அந்த பேட்ச்ல வந்து எங்களுக்கு we thoroughly enjoyed that learning during that period. Hopefully it is continuing the same passion now also, because a culture in an organization will not change because of people changing. Culture is kind of a DNA of any institution. So the culture of DNA, our MAVMM Polytechnic is very friendly, and the staffs were very talented and capable of handling things in a very meticulous manner. So இது வந்து ரொம்ப பழைய போட்டோ. அப்போ வந்து இப்ப இருக்கிற மாதிரி சொஃபஸ்டிகேட்டட் போன்ஸ் வித் கேமராலாம் இல்லை. எந்த கேமரால எடுத்தோம்னு ஞாபகம் இல்லை, பட் the pictures are like that. The first picture வந்து எங்க பாலிடெக்னிக் என்ட்ரன்ஸ்ல நாங்க எடுத்த பிக்சர். செகண்ட் பிக்சர் வந்து எங்க ப்ராஜெக்ட் ஃபைனல் டே அப்போ வந்து எடுத்த பிக்சர். அதுல வந்து கேப் போட்டுட்டு இருக்காரு மிஸ்டர் சரவணன், அவர் பிரின்சிபால். அவருக்கு பின்னாடி எட்டி பார்த்துட்டு நான் இருக்கேன். ஐ எம் நாட் அ ஃப்ரண்ட் பெஞ்சர், ப்ளூ ஒயிட் பாய் எல்லாம் கிடையாது. நான் வந்து தேர்ட் ஆர் ஃபோர்த் பெஞ்ச்ல தான் இருப்பேன். ஸோ இந்த போட்டோலையும் பாத்தீங்கன்னா நான் பின்னாடி தான் இருக்கேன், முன்னாடி இல்லை. இது வந்து எங்க கிளாஸ்ல எடுத்த போட்டோ. ஐ திங்க் இது வந்து எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் அண்ட் மெஷின்ஸ் அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறப்போ அமுதா மேடம் போட்ட சர்க்யூட் டயக்ராம்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பார்க்குறப்பே வந்து இட் இஸ் ரெஃப்ரெஷிங். அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஞாபகம் வர மாதிரி இருக்கு. தட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தி அட்மாஸ்பியர் வாட் வி என்ஜாய்ட். அண்ட் த லாஸ்ட் பிக்சர் இஸ் தி ஆனுவல் டே ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ராஜா முத்தையா மன்றத்தில் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வந்து அப்போ நடந்தது. ஸோ எங்களெல்லாம் வந்து யூ ஹாவ் டு கம் லைக் அ ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து டை கட்டினேன். அந்த இது தேர்ட் இயர் ஆஃப் பாலிடெக்னிக் ஃபர்ஸ்ட் டைம் டை கட்டிட்டு வந்தோம். இட்ஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து டை கட்டிட்டுலாம் பழக்கம் இல்லை. ஸோ தே ஆஸ்க்ட் அஸ் டு கம் ப்ரொஃபஷனலி வித் டை. அண்ட் இப்போ வந்து அது இன்ஹரண்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப் ஆயிடுச்சு. பட் வந்து தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தென் வந்து ஆஃப்டர் பாலிடெக்னிக் 2000 நான் முடிச்சுட்டு வந்து ஐ வாஸ் இன் சர்ச் ஆஃப் ஜாப். என்ன பண்ணலாம் என்ன அப்படிங்கிறப்ப 2000 இஸ் த இயர் வேர் பீப்புள் ஆர் ஃபேன்சி அபவுட் கம்ப்யூட்டர். எங்க காலேஜில் பெரிய கம்ப்யூட்டர் லேப் இருந்தது. இன் தோஸ் பீரியட் தோஸ் இயர்ஸ் கம்ப்யூட்டர் இன் ஹோம் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கும். தென் whoever above middle class அவங்க வீட்டில் வேண்டா இருக்கலாம். பட் வந்து இட் இஸ் நாட் காமன்லி அவைலபிள். ஸோ ஒரு ஃபேன்சி கம்ப்யூட்டர் மேல ஒரு ஃபேன்சி இருந்தது. ஸோ தென் ஐ வாஸ் பர்சியூயிங் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் C++, லைனக்ஸ் ஒரு சென்டர்ல மதுரையில் பண்ணேன். ஸோ ஏதாவது ஒரு என்ட்ரி வந்து எலக்ட்ரானிக்ஸ் பிளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஆடட் அட்வான்டேஜ் ஏதாவது நமக்கு கிளிக் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த கோர்ஸ் பண்ணேன். தென் I was told by my parents there is one certification course in Tamil Nadu Polytechnic which is taught for electronic students called networking and computer hardware. So அந்த fancy இருந்ததால வந்து then again I went to this course, a certificate course which was offered by Tamil Nadu Polytechnic, networking and computer hardware அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கோர்ஸும் வந்து நான் பண்ணேன். இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் அடுத்தடுத்து பாலிடெக்னிக் முடிச்சுட்டு நான் பண்ண கோர்ஸ். தென் வந்து பிகாஸ் திஸ் டூ எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் மை டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேவ் மீ ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டார்ட் மை கேரியர் அஸ் அ கம்ப்யூட்டர் அசம்பிளர். ஒரு லீடிங் கம்ப்யூட்டர் சேல்ஸ் கம்பெனி மதுரையில். தே ஆர் சப்ளைங் டு ஆல் யூனிவர்சிட்டிஸ், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாத்துக்கும் வந்து தே ஆர் சப்ளைங் கம்ப்யூட்டர்ஸ் இன் அ மாஸ்.
ஸோ அந்த கம்பெனியில் வந்து ஐ ஜாயின்ட் அஸ் அ கம்ப்யூட்டர் அசம்பிளர். தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஜாப். I was paid very low, but doesn't matter. It gave me an experience of different peripherals used in computers and how to assemble, apply some knowledge in the work. And the mari it is very useful, my first experience. And then on the சமயத்துல வந்து there is a big forum called Tamil Inayam 2000 அப்படின்னு சொல்லி ஒரு உலக தமிழ் மாநாடு மாதிரி. இது வந்து ஃபர்ஸ்ட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் இது நடந்தது மதுரையில, ராஜா முத்தையா ஹால்ல வந்து நடந்தது தமிழ் இணையம் 2000. ஸோ நிறைய கான்ஃபரன்சஸ் நடக்கும் பேரலா. தென் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் சப்ளையர்ஸ், whoever supplying computers, manufacturing computers, related products for computers, அவங்களுக்கெல்லாம் வந்து they allotted a space to showcase their product. ஸோ அதுல வந்து எங்க கம்பெனில இருந்து என்ன வந்து டெபுட் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்டால்ல. என்னோட வேலை வந்து ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் அபவுட் டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர் விச் இஸ் யூஸ்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் அப்ளிகேஷன், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன், பென்டிஎம் 3, செலிரான், அந்த மாதிரி எல்லாம் வந்து ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் எது என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்ச் அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெபுட் பண்ணியிருந்தாங்க. அந்த சமயத்தில் ஐ காட் அ இன்ட்ரெஸ்டிங் லீட் பிகாஸ் நார்மலி தோஸ் டைம் த கம்ப்யூட்டர்ஸ் வேர் யூஸ்ட் அலாங் வித் யூபிஎஸ். அதில் வந்து அப்லாப் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து தே வேர் யூசிங் அ யூனிக் கைண்ட் ஆஃப் யூபிஎஸ். யூ கேன் பிளேஸ் த யூபிஎஸ் அண்டர் த மானிட்டர். ஒரு சின்ன புக் மாதிரி, பவர் புக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு யூபிஎஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்லாப்னு ஒரு மும்பை பேஸ்ட் கம்பெனி. அந்த கம்பெனியோட ரீஜனல் மேனேஜரை வந்து மீட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ எங்க ப்ராடக்ட் விற்கிறப்ப நாங்கள் வந்து அந்த யூபிஎஸும் சேல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால வந்து அவர்கிட்ட பேசினேன். அப்போ வந்து அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்கள் யூபிஎஸை ப்ரொமோட் பண்ணுறோம், இட் இஸ் டூயிங் வெரி வெல் இன் த மார்க்கெட், அந்த மாதிரி எல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணேன். அண்ட் 2 months ஆஃப்டர் தட் தமிழ் இணையம் ஐ காட் பிளேஸ்ட் இன் அப்லாப். அந்த ரீஜனல் மேனேஜர் வந்து he was also connected me, asking, are you willing to relocate to Chennai? நீங்க வர்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா, எங்க கம்பெனில ஒரு பொசிஷன் இருக்கு, since you told நீங்க வந்து கம்ப்யூட்டரோட எங்க யூபிஎஸ் விற்கிறோம், அந்த யூபிஎஸ்ல லேர்னிங் இஸ் ஆல்வேஸ் எ பார்ட் ஆஃப் ப்ராசஸ். ஈவன் தோ யூ ஆர் எம்ப்ளாய்ட், லேர்னிங் இஸ் பார்ட் ஆஃப் ப்ராசஸ். அதுல வந்து நம்ம யூபிஎஸ் பத்தி நம்ம அவர்கிட்ட சொன்ன ஒரு சில விஷயங்கள், அதோட அப்ளிகேஷன்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண விதம் வந்து he was happy. So he told, why don't you come to our company and join in Chennai அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. So then I joined in that company, Uplab. So என்னோட கேரியர்ல வந்து 2001 to 2006 I was part of Uplab. Some pictures shown here are very interesting pictures in my career. Maybe I will explain later during this slides. So Chennai வந்து first I was posted as a executive customer support in 2001. Then after some months they deputed me to Thane, Mumbai for 3 months training, kind of extensive training. They offered me in the field of test and machining instruments. நம்ம பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த வெபினார் அட்டென்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு சார். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆசிலாஸ்கோப், ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர், பவர் சப்ளை அப்படின்னா தெரியும். அந்த கம்பெனி வந்து அப்லாப் டஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ், அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து தே கேவ் மீ அ ட்ரைனிங். அண்ட் தென் தெர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி விச் வாஸ் கேம் டு மீ இஸ் டு லேர்ன் VLSI அண்ட் எம்பெடட் சிஸ்டம். 2004-05 வந்து there is a big buzz that engineering வந்து will have a VLSI embedded system part of their curriculum. So அதுக்கு வந்து we have to supply test equipments to the lab. Uplab வந்து they were tying up with one international company for making this product for test labs. So அதுல வந்து I was trained. So எனக்கு வந்து இந்த நாலேஜும் வந்து அடிஷ்னலா வந்து VLSI and embedded system or additional knowledge. Because of this knowledge, I was able to conduct some faculty development program.
FDP அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் இன்ஜினியரிங் காலேஜ் லெக்சரர்ஸ் அண்ட் சீனியர் லெக்சரர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ். இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த லேப் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி பசங்களுக்கு வந்து எப்படி இந்த VLSI சிஸ்டம் சொல்லித்தரது அப்படின்னு சொல்லி ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஆல்மோஸ்ட் மெனி இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் சவுத் தமிழ்நாடு நான் கண்டக்ட் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து கனெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்போசியம் நடக்கும் வருஷம் வருஷம். அதில் கனெக்ட் 2005 சம்திங் அது நடந்ததில் வந்து நான் ஒரு ஒர்க் ஷாப் பண்ணியிருக்கேன். VLSI பற்றி ஒரு ஒர்க் ஷாப் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணேன். இட் கேவ் லாட் ஆஃப் ரெகக்னைசேஷன் இன் த கம்பெனி since I was part of conducting workshop and seminars in various engineering colleges in Tamil Nadu. Then my responsibility in that company is to promote these products for all engineering colleges and polytechnics across Tamil Nadu. அந்த சமயத்தில் வந்து I also approached MAVMM Polytechnic, மீட் பண்ணியிருக்கேன். அப்பயும் வந்து I met சரவணன் சார் மீட் பண்ணியிருக்கேன். இது வந்து பேரலா என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். தென் ஐ வாஸ் ட்ரைங் டு டூ எ பேச்சுலர் டிகிரி. ஸோ அப்போ இருந்த ப்ரெஷர்ல வந்து ஐ கேனாட் பர்சியூ அ இன்ஜினியரிங் டிகிரி பிகாஸ் இன்ஜினியரிங் டிகிரிக்கு வி ஹாவ் டு ஸ்பெண்ட் அ டெடிகேட்டட் டைம். பார்ட் டைம் பிஇஓ ஏதோ பண்ணணும் அப்படின்னா தெர் ஷுட் பி அ டெடிகேட்டட் டைம். பட் வந்து இந்த கம்பெனியில் என்னோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா என்டையர் தமிழ்நாடு கூட இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸோட சேல்ஸ் தான் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்ததால ஐ வில் பி கெட்டிங் வெரி லெஸ் டைம் ஃபார் மை செல்ஃப். வீட்டுக்கு போகிறது கூட வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்பயும் சென்னை, கோயம்புத்தூர் 2 லொக்கேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு போவேன். ஸோ வெரி லிமிட்டட் ஹவர்ஸ். பட் வந்து சம்திங் புஷிங் மீ டு டூ எ கைண்ட் ஆஃப் அ டிகிரி. தட் டிகிரி இஸ் பேசிக்கலி கைண்ட் ஆஃப் அ how to administrate things, a basic degree for administration. So then I opted to study BA Public Administration. ஒரு சில UPSC பசங்க கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா வந்து their choice of bachelor degree and master degree is BA Public Administration. UPSC aspirant யாராவது இருந்தாங்க அப்படின்னா it is easy for them to clear a UPSC exam if they go for a public administration UG and PG, because most of the syllabuses of UPSC will be covered in this subject. So adanal vandu it is very interesting for me. So in the degree vandu na in the 5 years time kulla na indha degree vandu na mudichiten. So in the first 5 years la vandu my learning is I was trained in test and measuring instruments. I was trained in VLSI and embedded system, and I completed my undergraduate degree of public administration in Alagappa University. Then on the next step of my career, I joined in a company called Prikal. Some of you might know this company. Ungaloda car, 2-wheeler idhula ella speedometer la pathina they are the manufacturers of most of these speedometers in India. They are also having wings in ASEAN countries and other important locations worldwide. So adoda business development la vande enak work pandradhukku chance kadachu. 2006 and 8 na vande Prikal la work panna, Prikal Coimbatore. Very interestingly, they gave me a first role to promote powder metallurgy product. அவங்களோட powder metallurgy division sintered components அப்படின்னு சொல்லுவாங்க. sintered components அப்படின்னா இப்போ நீங்க ஸ்டீல்ல ஒரு forged component ஆர் மெஷின்டு காம்போனன்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து வேஸ்டேஜ் நிறைய இருக்கும், ஸ்கிராப் நிறைய இருக்கும். அந்த ஷேப்புக்கு எடுத்துட்டு வரதுக்கு இப்போ ஒரு கியர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 8 wings கியர் நீங்க பண்ணணும் அப்படின்னா அந்த கட்டிங் வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, மெட்டீரியல் கட்டிங் வேஸ்ட், அது வந்து இட் வில் பி ஹியூஜ். ஸோ அதுக்கு பதிலாக வந்து இட் கேன் பி ப்ரொடியூஸ்ட் த்ரூ அ பவுடர் மெட்டலர்ஜி. ஸ்டீல் பவுடர் அதை வந்து டைல வச்சு கம்ப்ரஸ் பண்ணிட்டு தென் சின்ட்ரிங் ஃபர்னஸ் கைண்ட் ஆஃப் அ ஹீட் ட்ரீட்மெண்ட் அதில் பண்ணிட்டு it will give a component which is equivalent to the strength of the existing root. So அந்த மாதிரி ஒரு டிவிஷன்.
ஸோ இது வந்து எனக்கு கம்ப்ளீட்லி ஆப்போசிட் சைடு. என்னோட ஃபர்ஸ்ட் 5.5.5 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ், என்னோட டிப்ளமோ வந்து எலக்ட்ரானிக்ஸ். எனக்கு இந்த ஃபீல்டு வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி நியூ. ஸோ பட் என்ன அப்படின்னா வந்து ஐ டிடன்ட் கெட் அ சிச்சுவேஷன் ஆஃப் பேனிக். ஒரு எல்லா டிஃபிகல்ட்டிலையும் தெர் இஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன். ஸோ தென் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் அபவுட் characteristics of material choice, process of making powder metallurgy. இதெல்லாம் வந்து அங்க படிக்க ஆரம்பிச்சேன். படிச்சு வந்து I was promoting this product line for all over India for OEM sales அங்க பண்ணிட்டு இருந்தேன். Then வந்து there is a interesting project which got to Prikal, electronic instrument cluster. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த அனலாக் கிளஸ்டர், இந்த முள்ளு வச்சதான் வந்து இருக்கும். அதுல இருந்து the two-wheeler companies started moving into digital cluster, electronic cluster. இப்ப இருக்கிறது எல்லாமே எலக்ட்ரானிக் கிளஸ்டர் தான். அது மூவ் பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க வந்து அப்பாச்சி ஆர்டிஆர் அது வந்து டெவலப் பண்ணாங்க. அப்புறம் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லி ஒரு பைக், ஃப்ளேம் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அப்பாச்சி இன்னைக்கு இருக்கு. அந்த ஸ்பீடாமீட்டர் டெவலப்மெண்ட் வந்து I was personally handling the whole development of that speedometer and the sensors which is used in the two-wheeler. So because again இங்கேயும் திருப்பி வந்து ஒரு சின்ன சேஞ்ச் கிடைச்சது. பவுடர் மெட்டலர்ஜியில் ஒர்க் பண்ணேன், திருப்பி வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ்க்கும் வந்தேன். பட் வந்து அப்ளிகேஷன், எண்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் அப்ளிகேஷன், ஆயில் பம்ப்ஸ், ஏடியூ, டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் யூஸ்ட் இன் டூ-வீலர் is produced by Prikal. So அதெல்லாம் வந்து I was promoting as a key account sales for TVS Motors. Then very important milestone அப்படின்னா வந்து I participated in 2008 Auto Expo, which is a kind of a turning point. 2008 Auto Expo வந்து it's an automobile show. In India நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் வந்து நம்பர் 1 ஆட்டோமோட்டிவ் ஷோ அப்படின்னா ஆட்டோ ஷோ. இட் யூஸ் டு ஹேப்பன் இன் டெல்லி எவ்ரி 2 years. அதில் வந்து தெர் இஸ் அ பிக் ஃபேன்சி ஃபார் கார்ஸ், இன்டர்நேஷ்னல் கார்ஸ், லோக்கல் கார்ஸ், நியூ கார்ஸ் ஃபார் ஃபியூச்சர் எல்லாமே வந்து அதில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் தே டிஸ்பிளேட் நானோவோட லான்ச் வந்து அந்த 2008 தான் நடந்தது. அது வந்து இட் கேவ் மீ அ ஃபீலிங். அந்த காரை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கியூ, அவ்வளோ கியூ. அந்த எக்ஸிபிஷன் ஹால்ல இருந்து மெயின் ரோடு வரைக்கும் வந்து அவ்வளோ கியூ நிக்குது. உள்ளே வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கு, பிளஸ் வந்து வெளியில அந்த அளவுக்கு கியூ. ஒரு கிரேஸ் டு சி த ஃபர்ஸ்ட் 1 lakh கார் ஆஃப் டாடா மோட்டர்ஸ். ஸோ எனக்கு வந்து ஓகே, வி ஹாவ் டு பி இன் திஸ் இண்டஸ்ட்ரி. இட் கேவ் மீ a lot of இன்ட்ரெஸ்ட். இவ்வளோ ஒரு டிமாண்ட், இவ்வளோ ஒரு பாப்புலரான ஒரு செக்மெண்ட்ல வந்து வி ஹாவ் டு கண்டினியூ டு ஒர்க் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணேன். ஸோ இன் த மீன்வைல் ஐ கம்ப்ளீட்டட் மை போஸ்ட் கிராஜுவேஷன் 2006 to 8, லேர்னிங் ஆன் மை ஒர்க், அண்ட் தென் ஐ கன்சிஸ்டன்ட்லி பர்சூட் மை போஸ்ட் கிராஜுவேஷன். MBA இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் வந்து நாங்கள் பண்ணேன் அழகப்பா யூனிவர்சிட்டியில். அகைன் பிகாஸ் இங்கே வந்து ஒரு சில எக்ஸ்போர்ட் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து ஐ வாஸ் ஸ்டார்டட் ஹேண்டிலிங். ஸோ அப்போ வந்து லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டட் டு தி இன்டர்நேஷனல் இன்ஃபோடாம்ஸ் இதெல்லாம் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ. அந்த மாதிரி இருந்ததால வந்து BA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து தென் ஐ ஸ்விட்ச் டு MBA இன்டர்நேஷனல் பிஸ்னஸ். அது வந்து ஓகே, இட் வில் பி மோர் மீனிங்ஃபுல் ஃபார் ஃபியூச்சர் அப்படின்னு நினைச்சிட்டு தென் ஐ டிட் மை MBA இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் இன் திஸ் 2-year frame. தென் நம்ம நினைக்கிறது வந்து நடக்கிறது இல்லை. ஐ வாண்டட் டு பி இன் தட் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி, பட் அகைன் there is one more opportunity which called me to come to Chennai again. I was part of TI, Tube Investments of India. It's a big conglomerate of Murugappa Group. Murugappa Groupல TI அப்படிங்கிறது அவங்களோட ஃபிளாக்ஷிப் கம்பெனி. அந்த TIல I was part of the TPI, Tube Products of India. அதில் பார்த்தீங்கன்னா அகைன் my product range is completely different than what I handled earlier. பவுடர் மெட்டலர்ஜி ஹேண்டில் பண்ணேன். தென்
2-wheeler automotive parts அது ஹேண்டில் பண்ணேன். இங்க பாத்தீங்கன்னா a basic steel tube, cold drawn tube, ERW, electric resistance welding tube அப்படின்னு சொல்லுவாங்க. CDW tube வந்து cold drawn welded tube. இந்த cold drawn welded tube பாத்தீங்கன்னா இந்த front forkலாம் இருக்கு இல்லைங்களா, 2-wheeler-ஓட front fork அதுல யூஸ் பண்றது. தென் ஷாக் அப்சர்பர்ல வந்து யூஸ் பண்ற டியூப்ஸ். தென் வந்து இன்ஜின் புஷ் அதுல இந்த டியூப் யூஸ் பண்றாங்க. நம்ம கார்ல இருக்கிற ஸ்டியரிங் வந்து இந்த டியூப் தான். சர்க்குலரா பெண்ட் பண்ணி வெல்ட் பண்ணி இட் வில் பி மேட் அஸ் அ ஸ்டியரிங். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் இன் ஆட்டோமோட்டிவ் இஸ் சப்ளைடு பை டிபிஐ. ஸோ ஐ வாஸ் பார்ட் ஆஃப் திஸ் டீம். ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சேல்ஸ் ஃபார் சவுத் ஓஇஎம்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த ERW அண்ட் CDW டியூப்ஸ் வந்து சேல் பண்ணணும் ஃபார் தேர் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன். சீட் ஃப்ரேம்ஸ், நம்ம கார்ல இருக்கிற சீட் ஃப்ரேம்ஸ் வந்து டியூப்ல பண்ணலாம், எஸ்பெஷலி ERW டியூப்ஸ்ல பண்ணது. ஸோ அந்த மாதிரி சாசி பார்ட், கார்ல இருக்கிற ஒரு ஸ்டீல் பார்ட்டை பத்தின நாலேஜும் வந்து டிபிஐல எனக்கு கிடைச்சது. இட்ஸ் அகைன் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவலி காட் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மெட்டலர்ஜி விச் ஹெல்ப்டு மீ ஃப்ரம் மை லிமிட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பவுடர் மெட்டலர்ஜி ஆஃப் பிரிக்கால். நிறைய வந்து மெட்டலர்ஜி பற்றி இதில் ஃபர்தராக படிக்க வேண்டியது இருந்தது. ஏன்னா வந்து அதெல்லாம் தெரிஞ்சாதான் வந்து யூ கேன் ப்ரமோட் அ ப்ராடக்ட். எந்த டியூப் வந்து ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் சைடு இம்பாக்ட் பீம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட், அது வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கார் டோர் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து சைட்ல இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு கார் வந்து சைட்ல உங்களை ஹிட் பண்ணாங்கன்னா, லாரியோ ஏதோ வந்து சைட்ல வந்து ஹிட் பண்ணாங்க அப்படின்னா அந்த டியூப் வந்து அந்த இம்பாக்ட் உள்ள இருக்கிற பேசஞ்சருக்கு போகாம தடுக்கணும். அதுதான் அதோட வேலை. அதுக்கு வந்து நீங்க என்ன ஸ்ட்ரென்த் உள்ள, எந்த ஈல்ட் ஸ்ட்ரென்த் உள்ள டியூப் வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யூ ஷுட் நோ அட்லீஸ்ட் பேசிக், ஆர் அதர்வைஸ் யூ cannot do this. ஸோ அதனால தென் அகெயின் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் ஆல் திஸ் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்டீல், ப்ராசஸ் ஆஃப் ஸ்டீல் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ நான் வந்து இதில் 4-wheeler, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், 2-wheelers இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு போகிற ஸ்டீல் டியூப் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணேன். தென் ஐ வாஸ் ஆல்சோ ரெகனைஸ்ட் பை தி குரூப் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் அவர் சேர்மன் மிஸ்டர் MM Murugappan ஃபார் a role played in the revenue generation and the effective CFT coordination to reduce quality defects. Because of quality defects, there is a loss for company. அதை வந்து overcome பண்றதுக்கு we had a good CFT team. Defect elimination பத்தி வந்து we did a paper presentation. அது வந்து it gave me a recognition. I was got a silver medal from our group chairman Mr. Murugappan அந்த பீரியட்ல. So then I did not stop my learning. இது வந்து my experienceல வந்து I studied about material grade steel process அதெல்லாம். Then I also continued my career. I completed my PG diploma in personal management and industrial relationship in Alagappa University. In the period of time la I also completed my education. So ரெண்டுமே வந்து I was trying to do in a synchronous way. ஏன்னா வந்து when your learning stop, your growth will stop. ஸோ அதனால வந்து லேர்னிங் இஸ் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் மை கேரியர் growth. ஸோ இந்த இடத்துல வந்து why I did again personal management and industrial relationship அப்படின்னா வந்து earlier நான் MBA international business படிச்சதுக்கு காரணம் I was handling some export customers, so I would like to understand more about the Incoterms and tariffs between the international countries and other things. But இங்க படிச்சது காரணம் வந்து I was growing by experience. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல I tasked to handle a team. Team handle பண்றப்ப how to handle a team, how to handle a people, and what are all the disputes may arise when you handle people.
ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் லேர்னிங் ஹியர் பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப்ல. இது வந்து மோஸ்ட்லி ஹெச்ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன். பட் வந்து ஃபார் மை அகடமிக் இன்ட்ரெஸ்ட் ஐ வாண்டட் டு லேர்ன் திஸ் பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப். So then I moved to a current company where I am working as a managing director. I joined in this company in 2011, which gave me a lot of opportunity. In the pictures, it shows I am the part of the big international community of this MAVMM group. They gave me a lot of opportunity to learn. So in the company, I joined in 2011 as a manager sales and marketing. எனக்கு முன்னாடி வந்து ஒரு ஜெர்மன் இந்த ப்ரொஃபைல் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. Then there is a compulsion that German has to move from Chennai to Shanghai. அப்போ வந்து அவரோட ரோல், அவர் பார்த்துட்டு இருந்த ரோலுக்கு வந்து they wanted to have one local person. So என்னோட கனெக்ட் ஆஃப் ஸ்டீல் டியூப்ஸ் அண்ட் பவுடர் மெட்டலர்ஜி கேவ் மீ ஏ ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் MAVMM. இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அகைன் இட்ஸ் அ மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி. நான் கொஞ்சமா வந்து எலக்ட்ரானிக்ஸை விட்டு தள்ளி ரொம்ப தூரம் வந்துட்டேன். MAVMM இஸ் கம்ப்ளீட்லி a company which manufacture out of stainless steel and precision alloy steels. They do compensators. The function of compensator enna appadina vandu a compensator has to compensate a elongation because of thermal misalignment. அதெல்லாம் இப்போ ஒரு டியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாஸ்ட், நம்ம கார்ல இருக்கிற எக்ஸாஸ்ட் டியூப், அந்த எக்ஸாஸ்ட் டியூப்ல பாத்தீங்கன்னா இன்ஜினோட கம்பூஷனால இந்த ஹார்ட் கேஸ் வெளியில போகும். 600 டிகிரி 800 டிகிரி கேஸ் வந்து வெளியில போகும். இந்த கலோக்கியலா மஃப்ளர்னு சொல்லுவோம். அந்த மஃப்ளரோட அவுட்புட் பாத்தீங்கன்னா ஹார்ட் கேஸ் வெளியில வரும். இந்த ஹார்ட் கேஸ் இந்த டியூபுக்குள்ள போறப்போ என்ன ஆகும், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டியூப், அது வந்து இட் வில் கிரியேட் அ ஸ்ட்ரெஸ். கண்டினியூஸா வந்து ஒரு டெம்பரேச்சர்ல ஒரு கேஸ் போயிட்டே இருக்கிறப்ப மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டியூப் வந்து சேஞ்ச் ஆகும். பிகாஸ் ஆஃப் தட் தெர் வில் பி a thermal elongation. டெம்பரேச்சரால மெட்டீரியல் விரிவடைகிறதுக்கும் சுருங்குறதுக்கும் காரணமா இருக்கும் இந்த கன்சிஸ்டன்ட் ஹாட் கேஸ் அவுட்ஃப்ளோ. அப்படி இருக்கிறப்போ அது விரிவடைகிறப்ப பாத்தீங்கன்னா இந்த காம்பன்சேட்டர் அது விரிவடைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், சுருங்குறப்ப அந்த லாஸையும் காம்பன்சேட் பண்ணணும். அதனாலதான் காம்பன்சேட்டர். இது வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன், டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ்ல இது வந்து யூஸ் ஆகுது. ஸோ நான் ஜாயின் பண்ணது சென்னை பிளான்ட். சென்னை பிளான்ட் வந்து இட்ஸ் அ கிரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட். அப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க, 2 வருஷம் தான் ஆச்சு அந்த பிளான்ட். நான் முருகப்பா குரூப் டிபிஐல ஒர்க் பண்ணப்போ வந்து த டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கம்பெனி இஸ் க்ளோஸ் டு 4000 பீப்புள். எங்க கம்பெனி மெயின் கேட்ல இருந்து லாஸ்ட் கேட்டுக்கு நான் நடந்து போகணும்னா 2 கிலோமீட்டர் நடக்கணும். ஸோ அதுல இருந்து இந்த கம்பெனிக்கு ஜாயின் பண்ணப்போ இங்க பாத்தீங்கன்னா வெரி ஃபியூ எம்ப்ளாயிஸ் அண்ட் ஸ்மால் டர்ன் ஓவர். It's also a risk. So I decided to take a risk and started my career here. First நான் ஹேண்டில் பண்ணது பாத்தீங்கன்னா பேசஞ்சர் கார் கஸ்டமர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. எல்லா கார் மேனுஃபேக்சரர்ஸ்க்கும் வந்து we were promoting our product. Whichever car you name in India, most of the cars has our product. ஒரு டீசென்ட் சைசபிள் மார்க்கெட் ஷேர் நாங்க இந்தியால வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து தென் ஐ வாஸ் கிவன் அடிஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஹேண்டலிங் பிஸ்னஸ் ஃபார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அண்ட் இன்ஜின்ஸ். ஸோ அதுலேயும் வந்து வி ஆர் ஏபிள் டு டேப் சம் சைசபிள் மார்க்கெட் ஷேர் லேட்டர் பாயிண்ட். தென் வந்து ஐ வாஸ் ஆல்சோ அடிஷ்னலி ஆஸ்க் டு ஹேண்டில் இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட். அதில் வந்து வி ஆர் சப்ளைங் டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி. ஜாம்னர்ல இருக்கிற அவங்களோட பெரிய இண்டஸ்ட்ரியல் பிளான்ட்டுக்கு எங்களோட காம்பன்சேட்டர்ஸ் சப்ளை பண்ணோம். அண்ட் ஐஓசிஎல், ஓஎன்ஜிசி, ஸ்டீல் செக்டர், நியூக்ளியர் பவர் கார்பரேஷன், நம்ம கூடங்குளம் ப்ராஜெக்ட், நிறைய ப்ராஜெக்ட். ஸோ
Again, it is completely a different industry and different learning experience. They gave me a lot of opportunity to learn. எல்லா கம்பெனிலுமே பார்த்தீங்கன்னா I was there to learn, work and grow. So அதே மாதிரி தான் வந்து this company also gave a many different opportunity. And then at today's point of view, நான் ஜாயின் பண்ணதுல இருந்து இன்னைக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல சென்னை ஃபேக்டரி is expanded in many folds. அன்னைக்கு ஜாயின் பண்ணதோட we were 10 times bigger in terms of production area. In terms of turnover, it is much bigger than what I joined. And in terms of employment to people, the Chennai plant alone, we are having more than 200 employees in our Chennai plant. MAVMM has 2 plants in India. One is in Chennai, another one is in Calcutta. Then 2 sales offices, Delhi and Western region. This is consist the MAVMM India, which I am heading currently. So நான் முன்னாடி சொன்ன மாதிரி it gave lot of learning. எந்த ஒரு கம்பெனிலயே வந்து நார்மலா வந்து ரிசைன் பண்ணிட்டு போறவங்ககிட்ட நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் இருக்காங்க அதுல அப்படிங்கிறதால நான் சொல்றேன். பேரண்ட்ஸ்க்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும். யாராவது ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு ரிசைன் பண்ணிட்டு போறாங்கன்னா, இஃப் யூ ஆஸ்க் த ரீசன் எதுக்கு நீங்க ரிசைன் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா, சேலரி இல்லைங்க, எனக்கு சேலரி ரொம்ப கம்மியா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி குறைஞ்சிருச்சுன்னா ஐ வில் மூவ். எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் லேர்ன் பண்ண முடியுதோ அந்த கம்பெனியில், புது டாஸ்க் என்னை கொடுத்து என்கேஜ் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த கம்பெனியில் வந்து ஐ வில் பி இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க் மோர். இந்த கம்பெனி வந்து தே கேவ் மீ அ டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் எவ்ரி டைம். I started with passenger car where there is no business. It grown to a sizable business. And then they gave me opportunity to handle commercial vehicle. Then they gave me opportunity to handle rail, then industry. என்னை வந்து கன்சிஸ்டண்டா ஃபீட் பண்ணி லேர்ன் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே இருந்தாங்க. I attended various international trainings during this period to handle different product, different application, different customer. எல்லாத்துக்கும் வந்து they gave me a lot of training, lot of investment they did on me, so which made me to bind in this company. எனக்கு நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்தாங்க, and they consistently challenging me with the new roles. Then I was the one in our group selected as a high potential person from India. Then they made me to opportunity to learn in overseas. நான் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட் அண்ட் லீடர்ஷிப் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சுவிட்சர்லாண்டில் பண்ணுறதுக்கு வந்து தே கேவ் மீ ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது வந்து எப்படின்னா வந்து எவ்ரி 3 months தெர் இஸ் எ 2-week ப்ரோக்ராம் இன் சுவிட்சர்லாண்ட். ஸோ அவங்களோட எக்ஸ்பென்சஸில் நான் சுவிட்சர்லாண்டுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக போய் எனக்கு படிக்கிறதுக்கு வந்து தே கேவ் மீ ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஒன்ஸ் ஐ கம்ப்ளீட்டட் மை கோர்ஸ், என்னோட அசஸ்மெண்ட், என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கோர்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தே மேட் மீ எ மேனேஜிங் டைரக்டர் ஃபார் அவர் கம்பெனி இன் இந்தியா. தே ஸ்பெண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் ஆன் மீ. ஸோ ஐ ரியலி ஹம்பிள்ட் பை த வே தட் தே கேவ் மீ ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் மோர். எந்த ஒரு கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு லேர்ன், ப்ளீஸ் லீவ். Salary you can earn anywhere, you can earn, but if you are not able to give an opportunity to learn, don't stick to that company, leave from that company, because learning only thing which will give you a heights where you want to go in your career. So adu vandu they definitely gave me an opportunity. Because of that what I am today. Then again இதுலயும் வந்து I did not compromise on my learning. ஸோ கோர்ஸ் நான் என்னோட கரியர்ல பர்சியூ பண்ணணும்னு நினைச்ச கோர்ஸ். I wanted to be a person who learned on management skills with Indian Institute of Management. IIM வந்து you all know it's a premium institution in India. IIMல சீட் கிடைக்கிறது வந்து it's not really a easy one.
again, I am blessed. I am pursuing my SMP with IIM Kozhikode on management side. So என்னோட ஒரு ஸ்டேஜ்லயும் பாத்தீங்கன்னா I was very consistent in improving my qualification, improving my learning. எந்த இடத்துலயுமே வந்து I did not compromise on learning in my experience and learning on syllabus and curriculum. அதுவும் வந்து I did not compromise. So ரெண்டுமே parallel பண்ணிட்டே இருந்தேன். It's a kind of a consistent pressure I would like to take. As a summary பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இந்த பிரசன்டேஷன் வந்து நேற்று சதீஷ் சார் தான் சொன்னாரு, நீங்க வந்து வெறுமா பேசுறதுக்கு why don't you make some PPT அப்படின்னாரு. When I spent time for PPT, I was realizing how much studies I was undergoing in this 21 years. So as I was told, I started my career as a diploma electronics and communication engineer. Later I learned a certification course of C, C++, Linux. And then I did my certification on computer hardware and networking. Then I did a undergraduation degree of public administration. And then I did my MBA international business. Then I did PG diploma in personal management and industrial relationship. Then my certificate program of a strategy and leadership, which was sponsored by my company. And now SMP with IMK. I don't think I will stop learning after my current position. I will continue to learn. Why learning is very important அப்படிங்கிறதும் வந்து I will cover up in coming slides. See, there is a dilemma when you wanted to choose your studies after 10th or plus 2 or whatever it is. Diploma போலாமா? Diploma போனா வந்து maybe we will be kind of a laborer. நம்ம வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு போனா we will have a white collar job. டிப்ளமோ படிச்சுட்டு போனா நீங்க ஒர்க்கர் கேட்டகரியில தான் இருப்பீங்க. There are a lot of negative sentiments about diploma. நான் ஆக்சுவலா இந்த I'm giving 64th lecture in the series அப்படின்னு சொன்னாங்க. I was happened to see some few lectures also in this series. பாத்தீங்கன்னா it is really astonishing to see people are entrepreneur after completing diploma, and people who are in a big position in software companies, people who are in a big position in networking companies, and different fields. எனக்கே வந்து கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது, இவ்வளோ டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு. ஸோ இஃப் யூ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க அந்த இயர்லி 63 சீரீஸும் பாருங்க. It is not kind of a story building or promoting something. Okay, it is kind of a basic. இது வந்து நான் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ஒரு பிக்சர் வந்து இட்ஸ் அ பிரமிட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். இந்த பிரமிட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்கன்னா பேஸ் இஸ் எம்ப்ளாயீஸ் கேட்டகரி. இந்த எம்ப்ளாயீஸ் கேட்டகரியில பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி the higher amount of people are from diploma, and a one level lower it is ITI. Okay, in the last brick, a basement of any organization, it is strongly built by these diploma guys. So and the pyramid la vandu neenga mela poga poga the opportunity to enter into a company also will restrict. I am a managing director, so if I wanted to go for another company as a managing director, there is only one position. நீங்க எந்த கம்பெனிக்கு போனாலும் there will be only one managing director. There is a higher competition for that position. Okay, so ஒரு லெவல் கீழே senior VP, general manager, AGM, senior manager, deputy manager, assistant manager, engineer, junior engineer, assistant engineer. This is the pyramid of an organization. இந்த ஆர்கனைசேஷன்ல அந்த பேஸ் பிரமிட் இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து there will be a bulk recruitment.
easy to enter. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல you have to get into one company first. Instead of building your qualification, get some basic qualification and get into a company so that your learning will start. நீங்க வந்து வெயிட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்து நிறைய பேர் வந்து பிஇ டிப்ளமோ முடிச்சுட்டு, பிஇ முடிச்சுட்டு, எம்ஏ முடிச்சுட்டு, they were in a different area. Okay, so நீங்க வந்து ஒரு டைம் இயர் waste பண்ண you will be losing an opportunity to enter into a company. The world is more and more competitive. Every year பாத்தீங்கன்னா there is some thousands and thousands of engineers are coming out. Okay, நீங்க ஒரு வருஷம் வேலை கிடைக்காம இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, then you have to compete with another thousands of engineers. வெளியில வந்த உடனே உள்ள நுழைஞ்சிடணும். என்ன ஒரு வேலை கிடைக்குதோ உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா you can grow within an organization. Parallelly, you can upgrade your education. Okay, but you have to put your hard work. You have to spend time. You should not compromise. நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையில வந்து காம்ப்ரமைஸ் பண்ணேன்னா கம்பெனில வச்சுக்க மாட்டாங்க, அனுப்பிடுவாங்க. You have to balance it both. கொஞ்சம் sacrifice பண்ணீங்க அப்படின்னா when you enter into an organization in an entry level and then you slowly build up your experience in an organization and parallelly you build your qualification, then you will be getting a higher chance to promote it to next levels. Okay, when you sit in a top, you should know what is happening in the bottom. The bottom தெரியாம டாப்புக்கு வர்றது வந்து there are people who are able to do it, but they have a couple of people to guide them, support them. அந்த மாதிரி இருக்கிறவங்க they are able to handle with the support of other people. இப்போ என்னோட கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா I grown from the bottom of the pyramid. ஒரு ஸ்டேஜ்லயே வந்து I was there. So எனக்கு வந்து I will not say it is very easy. Any organization will have its own challenges in every level. Okay, there are challenges. Apart from that, the ground reality, the learning at grassroots level will give you a much good clarity on what you are doing and what your company is expecting, what your people in the organization expecting, what the people in the down the line are expecting. Idella வந்து there is an opportunity if you are progressing from grassroots level. So I am happy that I came from a grassroots level. என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனில ஐ வாஸ் கெட்டிங் அ சேலரி. சொன்னேன் இல்லைங்களா, கம்ப்யூட்டர் அசம்பிளரா நான் வந்து ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட சேலரி அட் தட் பாயிண்ட் இட் இஸ் 600 ரூபி பெர் மந்த். பீப்புள் வேர் கிரிட்டிசைசிங் மீ ஆஃப் டேக்கிங் தட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட். 600 ரூபா கொடுத்து நீ பெட்ரோல் போட்டு வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கே வந்து பணம் சரியா போயிடும், நீ எதுக்கு அந்த வேலைக்கு போற? See, the work is not only money. பிளான் பண்ண முடியுதா, கத்துக்க முடியுதா, அதுல ப்ராக்ரஸ் பண்ண முடியுதா, அது ஒண்ணுதான் எய்ம். நான் வந்து ஒரு நல்ல சேலரி கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து இருந்துக்கிறேன், அதுக்கப்புறம் நல்ல சேலரி கிடைச்சோன்னா டைரக்டா ஜம்ப் ஆறேன் அப்படின்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். You have to enter into an organization and go within the organization and learn and grow yourself into the next level. So that is very important. அதுதான் the pyramid I was trying to explain. So எந்த ஒரு கம்பெனிலையும் பாத்தீங்கன்னா, even yesterday I was forwarding an opportunity which is coming from Tata Electronics. They were hiring close to 1,600 diploma holders. Okay, so many manufacturing companies are moving to India. So there is ample of opportunity for people who completed the diploma. Ola Electric Hosur plant வந்து பாத்தீங்கன்னா maximum level they hired only from diploma candidates. So many organization முன்னாடி வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு you have to start searching for an opportunity. When I was discussing with Sharavanan sir, அவர் வந்து சொன்னாரு,
we were having a placement cell. And the placement cell வந்து I was really surprised. Hyundai India is supporting MAVMM Polytechnic to develop candidates on automobile and mechanical engineer, and they gave a working model of Sonata in their lab to experiment. இதெல்லாம் நான் படிக்கிறப்ப இல்லைங்க, அவ்வளோ கொலாபரேஷன்லாம் இல்லை. இப்போ industry wanted to collaborate more with institutions, especially ITA and diploma. Industries are really allowed to engage. Maybe நீங்க ஒரு சில பேர் பார்த்துருந்துருக்கலாம், IT companies also they change the strategy of hiring people after completing B. They wanted to hire directly from +2, and then with 5 years bond they wanted to give a education plus work experience. நீங்க வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெளியில வர்றப்ப நீங்க படிச்சது அவுடேட்டட் ஆயிடும். இண்டஸ்ட்ரிக்கு டைரக்டா அது சூட் ஆகாது. தென் இண்டஸ்ட்ரி ஹேஸ் டு கிவ் அ ட்ரைனிங். அதுக்கு they decided, okay, a basic qualification is enough, then I will take them in, then I will give them a training for what my company needs. And the situation la the most of the companies they wanted to engage with these kind of institutions. So it is really heartening to see that Hyundai India, Iringattukottai plant and MAVMM Polytechnic has very good connection, and they are taking people from MAVMM Polytechnic. And likewise, TVS Motors, Royal Enfield, there are many companies now collaborating. Saravanan sir சொன்னார் என்கிட்ட, இந்த இவ்வளோ கம்பெனிஸ் வந்து கொலாபரேட் பண்றாங்கப்பா எங்க கூட, நீங்க படிக்கிறப்ப பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, அதெல்லாம் இருக்கு அப்படின்னாரு. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு இந்த மாதிரி கேரியர் கைடன்ஸ் எல்லாம் கிடையாது, பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ எதையாவது ஒன்று பிடிச்சி மேலே வரணும், அதுதான் வந்து எய்மா இருந்தது. இப்போ வந்து இட் இஸ் எ more or less it is a cakewalk. When you complete your diploma, you will be getting an offer in your hand from an industry. So then your entry is 100% sure into an industry. அதுக்கப்புறம் உங்க கையில இருக்கு, நீங்க அந்த இண்டஸ்ட்ரியில எப்படி ப்ராக்ரஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க வளர்த்துக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா என்னோட குவாலிஃபிகேஷன் இம்ப்ரூவ் ஆனது எனக்கு ஒரு வகையில என்னோட கரண்ட் பொசிஷனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. நான் இதை எதிர்பார்த்து என்னோட குவாலிஃபிகேஷனை நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டே வரல, பட் இது வந்து சைமல்டேனியஸா நடந்தது, which helped me to sit into the current position today. So அந்த மாதிரி you have to have a vision, and you have to have a goal, what you wanted to be. That is fundamental, and a basic qualification diploma is more than enough. It is not necessary that you have to wait for some higher engineering degree to get into an industry. You can start with any industry with your basic diploma qualification, and then you can grow into an industry by your experience, by learning in the industry, by additionally improving your qualification, so on. So ஏன் நான் வந்து இதை வந்து இன்சிஸ்ட் பண்றேன் அப்படின்னா, இப்போ இண்டஸ்ட்ரியில வந்து மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில பார்த்தீங்கன்னா there is one phrase which is very common nowadays. The world is called VUCA world. VUCA அப்படின்னா volatility, uncertainty, complexity and ambiguity. இதெல்லாம் சேர்ந்ததுதான் இப்ப இருக்கிற current environment of any country, any individual. Okay, இந்த VUCA வேர்ல்ட்ல வந்து எது வேண்டாலும் நடக்கலாங்க. It won't take time. For example, in a millennial generation அப்படிங்கிறது 1981க்கு அப்புறம் பிறந்தவங்க வந்து மில்லேனியல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஜெனரேஷன்ல வந்து they seen lot of disruptions. Okay, நான் a working gramophone பார்த்தது இல்லை, பட் I saw a model gramophone with a gramophone record. நான் பார்த்திருக்கேன். Then it moved to a cassette. Cassetteல இருந்து then it went to an MP3 player. Then MP3 playerல இருந்து it moved to a kind of a வாக்மேன் மாதிரி ஒரு சிப் வச்சுட்டு நம்ம கேட்கலாம், USB ஸ்டிக் மாதிரி ஒன்று வச்சுட்டு கேட்கலாம், வாக்மேன் மாதிரி அது இருந்தது.
தென் இப்போ வந்து எல்லாமே வந்து மொபைல் யூஸ் பண்றோம். பாட்டு கேட்கறதுல இருந்து படம் பார்க்கறதுல இருந்து எல்லாமே மொபைல் யூஸ் பண்றோம். இந்த கம்பெனிஸ் வேர் தேவர் ப்ரொடியூசிங் கிராமோஃபோன்ஸ், கேசட்ஸ், MP3 பிளேயர்ஸ் ஆர் வேனிஷ்ட். லைக்வைஸ் இஃப் யூ சி எ ஃபிலிம், நம்ம முன்னாடி எல்லாம் போட்டோ எடுக்கிறப்ப வந்து 32 ஃப்ரேமுக்கு மேல எடுத்தா ஒரு ரேட்டுன்னு நம்ம போட்டோகிராஃபர் சொல்லுவார். அந்த ஃபிலிமோட காஸ்ட் 32, 38 சம்திங், 38 பிக்சர் எடுக்கலாம் ஒரு ரோல்ல. கோனிகா, கோடாக் வந்து தே ஆர் மோனோபோலி இன் ப்ரொடியூசிங் தீஸ் ஃபிலிம்ஸ். இன்னைக்கு எங்க இருக்கு ஃபிலிம்? டிஜிட்டல் கேமராவும் இல்லை, இன்னைக்கு எல்லாமே ஃபோன் கேமராவுக்கு போயிட்டோம். அதுலயே வந்து பிக்சல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. ஸோ டிஸ்ரப்ஷன் இஸ் ஹேப்பனிங் லைக் எனிதிங். நான் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல இன்னும் 2 வருஷம் இருப்பானா அப்படிங்கிறது, இட்ஸ் மோர் அன் அன்சர்டனிட்டி. அண்ட் தெர் இஸ் எ சுச்சுவேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் என்விரான்மெண்ட். ஒரு சின்ன பேண்டமிக் which was started in China that affected the whole world for 2 years. And இன்னைக்கு வரைக்கும் நம்மளால அதுல இருந்து வெளியில வர முடியல. And nobody dreamed in 1999 there is going in 2019 there is going to be a big pandemic like this, and it will last longer for 2 years. Nobody dreamed. And then இப்ப பாத்தீங்கன்னா there are challenges like supply chain shortage, கண்டெய்னர் ஷார்டேஜ், என்னமோ ஒன்று. நீங்க வந்து டெய்லி பேப்பர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து தெர் இஸ் ஒன் மோர் ஷார்டேஜ் விச் இஸ் ரியலி மேக்கிங் பீப்புள் டு ஃபியர். கோல் ஷார்டேஜ், நிலக்கரி கிடைக்கல. நம்ம பவர் ஜென்ரேஷன் வந்து 80% டிபெண்ட்ஸ் ஆன் கோல். ஸோ அந்த கோல் கிடைக்கல அப்படின்னா வந்து யூ கேனாட் ஜென்ரேட் பவர். திஸ் இஸ் நாட் ஓன்லி அ சுச்சுவேஷன் ஃபார் இந்தியா, இட் இஸ் தி சுச்சுவேஷன் ஃபார் சைனா. சைனா வந்து தே ஆர் ஆல்ரெடி ஸ்டார்டட் ரேஷனிங் பவர். அண்ட் அவங்க வந்து என்ன சொல்றாங்க, வாரத்துக்கு 2 நாள் இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணா போதும், 3 நாள் இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணா போதும், ப்ரியாரிட்டி இண்டஸ்ட்ரி அப்படின்லாம் கொடுக்குறாங்க. அவ்வளோ டெவலப் ஆன சைனாலேயே வந்து பவர் கிரைசிஸ் இஸ் கிரியேட்டிங் எ லாட் ஆஃப் ஹேப்பசைட். அப்படி இருக்கிறப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரில வந்து இட் இஸ் கோயிங் டு பி மோர் சேலஞ்சிங் இஃப் வி ஆர் நாட் ஏபிள் டு மேனேஜ் திஸ் கோல் ஷார்டேஜ். ஸோ ஏதாவது ஒரு டிஸ்ரப்ஷன் வந்துட்டே இருக்குங்க. இந்த டிஸ்ரப்ஷன், இந்த காம்ப்ளெக்சிட்டி இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஊகா வேர்ல்டு அப்படிங்கிறோம். ஊகா வேர்ல்டுல there is also a disruption because of technology. இன்னைக்கு இருக்கிறத வந்து நாளைக்கு இன்னொன்று ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம இப்பதான் ஒன்று படிச்சுட்டு இப்போ ரெடியா இருப்போம். நம்ம சாஃப்ட்வேர் ஆளுகிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, நான் அது படிச்சேன், அது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு லாங்குவேஜ் வந்துருச்சுங்க, அது படிச்சு முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு லாங்குவேஜ் வந்துருச்சுங்க அப்படின்னு. சாஃப்ட்வேர் சேஞ்ச் ஆகிற மாதிரி the whole world is changing in a different way, different dynamics is surrounding us. That is why the world is calling VUCA world. More uncertainty, what is going to happen tomorrow. If you have an opportunity today, utilize it. Don't wait for tomorrow. So அந்த மாதிரி இருக்கிற இந்த ஊகா வேர்ல்டுல வந்து நான் ஒரு 10th முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு அப்புறம் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்புறம் அதுல போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு சார் மாறிடும் சார். சிலபஸ் வந்து டு பி ஃப்ராங்க், இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஸ்டிடியூஷன் கனெக்ட் ரொம்ப டிஸ்டிங்க்டா இருக்குங்க. நீங்க வந்து படிச்சுட்டு வர்றது இண்டஸ்ட்ரிக்கு டைரக்டா யூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டா, டு பி ஹானஸ்ட் அவ்வளோ யூஸ் ஆகிறது இல்லைங்க. அதனாலதான் வந்து கம்பெனிஸ் ஆர் கிவிங் அ ட்ரைனிங். நீங்க ஜாயின் பண்ணோம்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க, கொடுத்து எங்களுக்கு தேவையானதை நாங்க சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க என்னதான் படிச்சுட்டு வந்தாலும் யூ ஆர் நாட் ரெடி டு யூஸ். பிளக் அண்ட் பிளே கிடையாது. நீங்க என்ன படிச்சுட்டு வந்தாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு யூஸ் இமீடியட்லி ஃபார் எனி இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ why you are wasting your time? Do some basics and join an industry so that any innovation, okay, வளர்ந்த நாடுகள்ல இது மேபி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் உள்ள அந்த டெக்னாலஜி கேப் வந்து ரொம்ப மினிமமா இருக்கலாம். நமக்கு ரொம்ப வைடர் கேப்புங்க. ஸோ ஏதாவது ஒரு டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் வருதுன்னா ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு தான் வருது. Then industry is started collaborating with institution. Okay, so அதனால when you are in industry, you will be getting a knowledge
very well before your institution making that as a syllabus. Okay, so please don't wait. Don't waste your time. Do some basics and join an industry and learn whatever you can learn in that industry. Industry 4.0. There are many disruptions are coming in foreseeing world. There is also one interesting information. இது வந்து வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரமோட லேட்டஸ்ட் ரிலீஸ். இது 2025 இல்ல 2030க்கும் இதுதான் டாப் 10 ஸ்கில்ஸ் ரெக்யர்மெண்ட் ஃபார் அ குளோப். Analytical thinking, active learning, complex problem solving, critical thinking, creativity, originality, leadership, technology design, resilience. More and more skills are basically in 4 categories: problem solving, self-management, working with people, technology use and development. So idhula pathina technology use and development, which is basically a job of engineers. Okay, this is the future skills. If you want to be a person who is kind of an innovator and solution provider and technological thinker, you need to have an engineering base. For that, you need not to wait for something add upon. You can jump into a course, you can learn basics, and parallelly, see, pandemic also gave one more opportunity. Many learnings, even machine learnings nowadays, are offered online. Artificial intelligence offered in online. Many premium institutes in India started giving their learning tool online. Okay, so this is the advantage of pandemic. And the 2 வருஷம் வந்து பேண்டமிக் எங்களை எங்கேயும் வெளில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வீட்டில் உட்காந்துட்டு அமேசான் பிரைம்லையும் ஹாட் ஸ்டார்லையும் படம் பார்த்தவங்க இருக்காங்க. ஆன்லைனில் அவங்க குவாலிஃபிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ தட் மச் filled courses are available in online. Anybody has a guess? IIT Madras is offering an artificial intelligence course and machine learning course as a certification program for a basic engineering graduates and diploma holders. So if you have a thrust of learning something, you can learn at any point of time in your life, and you can learn wherever you wanted to learn. இதெல்லாம் நான் முடிச்சுட்டு தான் நான் வந்து அடுத்த கம்பெனிக்கு நான் வேலைக்கே போவேன் அப்படின்னா, when you join in a company, whatever you learned will be outdated. There will be something else for that future skill. So that is a fundamental of today's world. அதனால வந்து don't think that you cannot update it. You can update yourself. Now the latest generation, Gen Z, has access to all internet websites, can offer many different skills online. There is one interesting YouTube channel called How Stuff Work. They are teaching engineering in a understandable way. So there are a lot of things to learn. There are a lot of platforms to learn. Very restrictions only illenga. So with that, I am ending my session. I think I took too much time. I am ready to take your questions. Thanks for giving me opportunity to speak with you all through this platform. I sincerely thanks Mr. Saravanan, Principal MAVMM Polytechnic, and Mr. Satish, HOD first year MAVMM Polytechnic, and management of MAVMM. Thanks a lot. Thank you, sir. கார்த்திக் சார், உங்களுடைய சிறப்புரையில் மிக அருமையாக உங்களுடைய அனுபவத்தை அழகாக கூறினீர்கள். உங்களுக்கு எங்களது கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்தபடியாக இந்நிகழ்ச்சியை தலைமையேற்று நமது கல்லூரி சார்பாக, எங்களது கல்லூரி இல்ல, அவர் நம்ம ஸ்டூடெண்ட் தானே, நமது கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
அடுத்தபடியாக இந்நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்த இருக்கும் நமது கல்லூரியின் தாளாளர் செயலாளர் திருமிகு சி குமாரகுரு எம்காம் அவர்களை தலைமையுரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சதீஷ், நான் இப்போ கோயில்ல இருக்கேன், அதனால வந்துட்டு கொஸ்டின் அவர் தொடருங்க. நான் டைம் இருந்தால் உடல வர்றேன். நன்றி சார், நன்றி சார். தேங்க்யூ சார். பிரின்சிபல் சார். கார்த்திக் சொல்லுங்க சார். சார் பிரின்சிபல் சார். நல்ல சூப்பர் பிரசன்டேஷன்மா. தேங்க்ஸ் சார். நல்ல ஷார்ட் டைம்ல வந்து யூ ப்ரிப்பேர்ட் எ லாட். அந்த போட்டோஸ், அந்த பழைய என்ட்ரன்ஸ், இப்ப நம்ம இந்த இப்ப இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் வந்து கோட்டை சுவர் மாதிரி கட்டியிருப்போம். பார்க்கணும் சார், வரணும் சார். ஆமா, நல்ல யூஸ்ஃபுல் மெசேஜ், நல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்ல இருந்தது. உண்மையிலே வந்து ஒரு ஆசிரியரா உங்களுடைய உயரத்தை பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. நான் அடிக்கடி நல்ல சாதித்த மாணவர்களுக்கு ஒரு திருக்குறள் சொல்லுவேன். ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஸோ உங்க தாய் தகப்பன் எந்த அளவுக்கு உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்களோ அதே அளவுக்கு ஆசிரியரா வந்து உன்னுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் நல்ல பல உயர்ந்த நிலை அடையணும். ஆனா பேசும்போது நீங்க அழகா சொன்னேன். நான் டிப்ளமோ படிக்கிறது வந்து தேர்ந்தெடுத்தது வந்து எங்க அப்பா சொல்லித்தான் நான் டிப்ளமோ தேர்ந்தெடுத்தேன். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நிறைய மாணவர்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றான் அப்படிங்கிறது மாதிரியா நான் செலக்ட் பண்ணி அந்த பேரண்ட்ஸ், இப்போ எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்துல பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க சொல்றத படிப்புல வந்து செலக்ட் பண்றாங்க. ஸோ அத்தகைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அப்பா சொன்னதை கேட்டு வளர்ந்த பிள்ளை இனி வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன ஆலோசனை? நாமளா வந்து இப்போ இருக்கிற மென்டாலிட்டி வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய விஷயம் தெரியும். ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது, வாட்ஸ்அப்ல சொல்றது, யூடியூப்ல சொல்றத வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஜென்ரேஷன். தப்பு கிடையாதுங்க. ஆனா ஒன்று டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தின சாதக பாதகங்களை வந்து அனலைஸ் பண்ணுங்க. உங்க அப்பா ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு அப்படின்னா சத்தியமா அவர் அனலைஸ் பண்ணிருப்பார். அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த டிசிஷன் எடுப்பார். ஆனா நீங்க வந்து பிளைண்டா உங்க ஃப்ரெண்ட் சொல்றான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு டிசிஷன் எடுக்காது. எந்த டிசிஷனாவே இருந்தாலும் உங்க அப்பா சொல்ற டிசிஷனை நீங்க எடுக்கல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. பட் உங்க அப்பா சொல்றதை கேளுங்க, தென் அனலைஸ் பண்ணுங்க. அதுல இருக்கிற வந்து சாதக பாதங்களை பாருங்க. அட்வான்டேஜ் இருந்ததுன்னா டெஃபினட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் அட்வைஸ் பண்ணா பிடிக்காத ஜென்ரேஷன். ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ற ஜென்ரேஷன். ஸோ உங்களுக்கு யார் சொன்னா கரெக்டா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க சொல்றதையும் நீங்க ரிசர்ச் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. பிளைண்டா எப்படி உங்க அப்பா சொல்றதை நீங்க கேட்க மாட்டேன்னு சொல்றீங்களோ அதே மாதிரி உங்க ஃப்ரெண்டு சொல்றதை நீங்க கேட்காது. Do your research. If you are not doing your research, please follow your parents. They are more and more focused on your growth. அதே போல இன்னொன்னு கார்த்தி, நம்ம கல்லூரியில 2000 டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்க பல்வேறு தொழிற்சாலைகளை பணிபுரிந்தாலும் பல்வேறு நாடுகள்ல போய் பணிபுரிந்தாலும் படித்தாலும் இன்னைக்கு வந்து ஜெர்மன் பேஸ்ட் எம்என்சி கம்பெனியில ஒரு மேனேஜிங் டைரக்டரா பணிபுரிந்து கொண்டிருக்கீங்க. ஆனா நீங்க உங்களுடைய டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது டிப்ளமோ ஈஸி. அதுக்கப்புறம் உங்களை ப்ரொமோட் பண்ண எந்த டிகிரியும் டெக்னிக்கல் ஓரியன்டா இல்லை. ஸோ இந்த வளர்ச்சிக்கு, இந்த உயரத்துக்கு காரணம் நீங்க படித்த டிப்ளமோவா இல்லை நீங்க அடுத்தடுத்த படித்த உயர் படிப்புகளா? சார்
ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் இம்ப்ரூவ் பண்ணது எல்லாமே பேஸ்ட் ஆன் என்னோட ஜாப் நேச்சர். என்னோட டெக்னிக்கல் லேர்னிங் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிலையும் டெஃபினட்டா என்னோட டெக்னிக்கல் லேர்னிங் இருந்திருக்கு. நார்மலா ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னா வந்து ஐம் நாட் மீனிங் டைரக்ட்லி கிராஜுவேட் இன்ஜினியர். எனி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், ஈவன் டிப்ளமோ இன்ஜினியர்ஸ் கேன் ஹாவ் அனாலிட்டிக்கல் திங்கிங், கேன் அண்டர்ஸ்டாண்ட் இன்ஜினியரிங் பெட்டர். ஒரு இன்ஜினியரிங் நாலேஜ் இருந்தா போதும். எனி இன்ஜினியரிங் ஸ்பெக்ட்ரம் தே கேன் லேர்ன். முன்னாடி சாஃப்ட்வேர் கம்பெனில பாத்தீங்கன்னா சிஎஸ்சியும் ஐடியும் படிச்சவங்க மட்டும்தான் வேலைக்கு எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எனி டிசிப்ளின் இஸ் ஓகே அப்படிங்கிறாங்க. ஸோ இசி படிச்சவன், ட்ரிபிள் படிச்சவன், சிவில் படிச்சவன் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் கம்பெனில வந்து தே ஆர் ஹையரிங். த பேசிஸ் இன்ஜினியரிங் வில் கிவ் மோர் அனாலிட்டிக்கல் ஸ்கில். பகுத்து அறிஞ்சு பார்க்குற அறிவு ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு பேசிக்காவே வரும். ஸோ அந்த அறிவு இருந்தா அவனோட ஃபர்தர் லேர்னிங்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த பையனை வந்து ஈஸியா வந்து க்ரூம் பண்ண முடியும். அதுக்கு பேஸ் வந்து இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன். அந்த வகையில பாத்தீங்கன்னா என்னோட குயிக் லேர்னிங் ஸ்கில்ஸ் இன் வேரியஸ் கம்பெனி, அதுக்கு காரணம் வந்து என்னோட பேசிக் இன்ஜினியரிங் அண்டர்ஸ்டாண்டிங். இன்ஜினியரிங் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா வந்து அந்த அப்ளாப்ல ஒர்க் பண்ணியிருந்திருக்க முடியாது, பிற்காலில் ஒர்க் பண்ணியிருந்திருக்க முடியாது. அந்த லேர்னிங் எடுத்துட்டு நான் டிஐல ஒர்க் பண்ணியிருந்திருக்க முடியாது. ஈவன் டுடே மை ஸ்கில்ஸ் ஆர் வேல்யூட் பிகாஸ் ஆஃப் தி நாலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விச் இஸ் பேஸ். பட் என்னோட அதர் குவாலிஃபிகேஷன்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணது வந்து சின்ஸ் ஐ வாஸ் இன் சேல்ஸ் லைன், அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இம்ப்ரூவ் பண்ணேன். இன்ஜினியரிங் வந்து அந்தந்த கம்பெனியில கொடுத்த நாலேஜை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். டிப்ளமோ படிக்கிறப்ப விஎல்எஸ்ஐ எம்பாய்டட் சிஸ்டம் கிடையாது. விஎல்எஸ்ஐ எம்பாய்டட் சிஸ்டம் வந்து நான் படித்தேன். என்னோட கம்பெனி கொடுத்த லேர்னிங்ல நான் படித்தேன். ஒரு ஸ்பீட் சென்சாரோட ஃபங்க்ஷனோ, அதில் யூஸ் பண்ணுற சென்சார் டைப்ஸோ, ஒரு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல யூஸ் பண்ணுற எல்சிடி டிஸ்பிளேஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸோ, இதெல்லாம் வந்து அந்தந்த கம்பெனியில் கொடுக்குற இன்ஜினியரிங் லேர்னிங். இப்போ இந்த கம்பெனிலேயே வந்து நிறைய இன்ஜினியரிங் லேர்னிங் கொடுக்குறாங்க. ஸோ இன்ஜினியரிங் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் ஐ லேர்ன்ட் த்ரூ மை எக்ஸ்பீரியன்ஸ். அதுல என்னால லேர்ன் பண்ண முடியாது அப்படிங்கிறது அந்த சேல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபார் தட் ஐ ஆப்டட் ஸ்டடீஸ் அவுட் சைட். ஸோ அதனால வந்து ஐ எம் பேலன்சிங் போத் இன்ஜினியரிங் அஸ் வெல் அஸ் தி சாஃப்ட் ஸ்கில்ஸ். நீங்க இன்னொரு கேள்வி, நீங்க படிச்சது வந்து இசிஇ, now you are working in mechanical field. How will you manage? அதேதான் சார், பேசிக் இன்ஜினியரிங் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ்ல வந்து நமக்கு மெஷின் ஷாப் இருந்திருக்கு, லேத்தில் நம்ம ஒர்க் பண்ணியிருந்திருக்கோம். சா பண்றதெல்லாம் வந்து நமக்கு பாலிடெக்னிக்ல சொல்லி கொடுத்துருந்துருக்காங்க. அதுலேயே வந்து நம்ம மெட்டீரியல் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், நம்ம ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ்லேயே இருக்கு. ஸோ எல்லாமே வந்து யூ கேன் லேர்ன் த்ரூ இட். உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படுறப்ப அதை வந்து கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நீங்களே உருவாக்கிக்கலாம். பேசிக்கா ஒரு முயற்சி மட்டும் நம்ம எடுக்கணும். பிளஸ் வந்து அந்த முயற்சி எடுக்கிறப்ப அதை நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நமக்கு அந்த பேசிக் இன்ஜினியரிங் நாலேஜ் வேணும். அந்த பேசிக் இன்ஜினியரிங் நாலேஜ் இட் இஸ் எனி ஃபார்ம். சிவில் படிச்சவனால வந்து மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்க முடியாது, கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்க முடியாது அப்படின்லாம் இல்லை. இன்ஜினியரிங் முன்னாடி வந்து எனி டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஜாப் சர்ச் அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி எனி டிகிரின்னு கொடுப்பாங்க. இப்போ எலிஜிபிலிட்டி எனி இன்ஜினியரிங் அந்த மாதிரி போயிடுச்சு இப்போ. ஸோ எவ்ரிபடி டேக்ஸ் இன்ஜினியர்ஸ் பிகாஸ் ஆஃப் தி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அனாலிட்டிக்கல், தென் தே ஆர் ட்ரைனிங் தம் இன் த ரெஸ்பெக்டட் ஃபீல்ட். ஸோ அதனால வந்து ஐ டிட் நாட் ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் டு ஒர்க் இன் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். அதே போல இப்ப நீங்க வந்து மேனேஜிங் டைரக்டரா இருக்கீங்க. உங்க கீழே ஒர்க் பண்றவங்கல டிப்ளமோ ஹோல்டர்ஸ், பிஇ ஹோல்டர்ஸ், அதே போல வந்து நான் டெக்னிக்கல் இந்த மாதிரியா ஒர்க் பண்றாங்களா? ஸோ இதுல வந்து எந்த மாணவர்கள் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா
any engineering industry has more engineering people in any departments. Production laying on the we are hiring diploma, very limited hiring towards ITI, mostly a diploma, and diploma holders are in different spectrum of organization. Maintenance la irukanga, tooling la irukanga, product development la irukanga, engineering design 3D modeling la irukanga. So many spectrum la vandu we are having more diploma engineers. Then next பாத்தீங்கன்னா engineering graduates இவங்க ஜாஸ்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா a specific related to become finance, any company has a finance module. அதனால வந்து we have people who graduated commerce degree, BCom முடிச்சவங்க இருக்காங்க. And then in an area called personal management, HR க்கு வந்து HR degree முடிச்சவங்க இருக்காங்க, MSW or MBA HR அது முடிச்சவங்க இருக்காங்க. பட் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பேசிக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து it is not really used in engineering industry. பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து அவங்களுக்கு ரோல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இருந்தாலும் எந்த மாதிரி ரோல்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல்ஸ், கிளரிக்கல் ரோல்ஸ், அந்த மாதிரி ரோல்ஸ் தான் கொடுப்பாங்க. எங்களோட ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்கன்னா மேபி 5 to 7% ஆர் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். 93% ஆர் தி நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்படின்னா டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் ரெண்டும் சேர்த்துக்கிறேன். நான் கேட்கறது வந்து என்னன்னா டிப்ளமோ பிஇ அந்த ரேஷியோ கேட்குறேன். டிப்ளமோ பிஇ ரேஷியோ பாத்தீங்கன்னா 60% டிப்ளமோ சார், 60 to 70% டிப்ளமோ. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நிறைய மாணவர்கள் வந்து டிப்ளமோ படித்தாலும் நல்ல வேலை கிடைக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம கல்லூரியிலே வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமா இருந்தோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய மாணவர்கள் 10 முடித்ததுக்கு அப்புறம் டிப்ளமோவை தேர்ந்தெடுக்காம +1 +2 படிச்சு வேற வேற ஒரு கோர்ஸுகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போறாங்க. இன்னைக்கு டிப்ளமோவுக்கு வந்து அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ 15 வயதுல 10வது முடித்த ஒரு மாணவர் 3 வருஷம் டிப்ளமோ முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னா 18 வயசுல வந்து ஒரு டிப்ளமோ ஆயிடுறாரு. ஸோ அவருக்கு 2 விதமான சான்ஸ் இருக்கு. ஒண்ணு வேலைக்கு போகலாம். வேலைக்கு போயிட்டு 18 வயசு முடிச்ச உடனே வேலைக்கு போயிட்டே கூட படிக்கலாம். நல்ல நிலைமையில நிறைய டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. அப்புறம் தேவைப்படும் போது உங்களை மாதிரி வந்து ஹையர் குவாலிஃபிகேஷன் பண்ணி நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. அப்புறம் டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ போனா கூட அவங்களுக்கு வந்து எளிமையா இருக்கும். ஸோ இருந்தாலும் மாணவர்கள் வந்து இந்த டிப்ளமோ படிக்கிறத சமீப காலங்களா ஒரு 10 வருடமா வந்து தவிர்க்கிறாங்க. ஸோ அத்தகைய மாணவர்களுக்கு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில டிப்ளமோ ஹோல்டர்ஸ் தேவை அதிகமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல 10, 12வது படித்துள்ள மாணவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகள்? என்னோட ப்ரெசன்டேஷன்லயே நான் நிறைய அதான் கவர் பண்ணேன். ஆக்சுவலா வந்து எந்த இண்டஸ்ட்ரி வேணாலும் எடுத்துக்கோங்க, டிப்ளமோ அண்ட் ஸ்டார்டிங் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டோட சேலரி மோர் ஆர் லெஸ் ஈக்குவல்ஸ். டிப்ளமோவோட இன்ஜினியரிங் கம்மியா சேலரி வாங்குற கம்பெனிஸும் இருக்கு. சின்ஸ் polytechnics are not able to produce more diploma engineers, unfortunately that positions are filled by engineers. அது ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்றது கவலைப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா இன்ஜினியரிங்க்கு வாட் எவர் த இன்வெஸ்ட்மெண்ட் தே ஆர் மேக்கிங் ஃபார் 4 years ஸ்டடீஸ் அண்ட் கேபிட்டேஷன் எல்லாம் சேர்த்து த வேல்யூ விச் யூ ஆர் பேயிங் ஃபார் இன்ஜினியரிங் மேபி 30% is for the diploma. But when you start earning it, you will be getting the same value of what the diploma holder is getting. High investment, low return. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்கிற பிஇ கிராஜுவேட்ஸ்க்கு இருக்கு. நான் எல்லா பிஇ கிராஜுவேட்ஸ்க்கும் நான் சொல்ல மாட்டேன். அதுலேயே வந்து இந்த Tier 1 காலேஜஸ், Tier 2 காலேஜஸ் அதெல்லாம் வந்து லாட் ஆஃப் செலெக்ஷன்ஸ். என்ன நம்ம டோட் 1 காலேஜ்னு முன்னாடி சொல்லுவோம்,
அந்த மாதிரி இருக்கிற காலேஜஸ்ல இருக்கிறவங்களுக்கு வேண்டா பிளேஸ்மெண்ட்ஸ்ல, அதுவும் ஐடி கம்பெனிஸ் ஆர் பேயிங் ஹையர், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் ஆர் நாட் பேயிங் ஹையர். ஐடி கம்பெனிஸ் பே பண்றதுக்கான காரணம் இட்ஸ் செப்பரேட் டிஸ்கஷன். பட் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் கேனாட் அஃபோர்ட் டு பே எ மோர் சேலரி ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டார்டிங் கிராஜுவேட். ஏன்னா அவரோட லேர்னிங் பார்த்தீங்கன்னா அதுவும் டிப்ளமோவோட லேர்னிங்கும் மோரார்லெஸ் ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ அதனால வந்து அதுதான் நான் திருப்பி நான் சொன்னேன் என்னோட ப்ரெசன்டேஷன்ல. டோன்ட் வேஸ்ட் 1 year. If you determine to do a BE, you can test your skills in diploma. உங்களுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, லேர்னிங் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா you can go direct second year in BE and complete it, or otherwise finish your diploma after 10th and get into a company so that your learning will start in an institution. டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. and then don't waste ROI கம்பெனில சொல்லுவாங்க, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிம்பாங்க. ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாட் ரியலி பேட் ஃபார் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் கம்பேரிங் டு BE. ஸோ பேசிக் டிப்ளமோ வில் ஃபீட் மோர் தென் எனஃப். டியூரேஷன்ல பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்ணி நல்லா எளிமையா எல்லாத்துக்கும் புரியுறது மாதிரி, மாணவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் புரியுற மாதிரி உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி கார்த்திக். நன்றி சார், தேங்க்ஸ் அ லாட். சதீஷ் சார் சொல்லுங்க சார். சார் செக்ரட்டரி சார் லைன்ல இருக்காங்க சார். சார் சரி சார், வணக்கம் சார். நீங்க பேசுறீங்களா சார்? பேசுறேன் சார். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள முதல்வர், நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் திரளாக வந்துள்ள மாணவ செல்வங்கள், பேராசிரியர் பெருமக்கள், இந்த நிகழ்ச்சியில சிறப்புரை ஆற்றிய நல்ல ஒரு சிறப்புரை, நீண்ட நேரம் தொடர்ச்சியாக நீண்ட நேரம் நடந்த நிகழ்வுல இதையும் ஒரு நிகழ்ச்சியாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நெடுநேரமாக நல்ல ஒரு சிறப்புரை கொடுத்தாங்க. இங்க வருகின்ற அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய சிறப்பு விருந்தினரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டிப்ளமா முடிச்சுட்டு MBA, இந்த மாதிரி ரொம்ப ரேர் கேஸ் தான். டிப்ளமா முடிச்சுட்டு BE தான் போவாங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியில கலந்து கொண்ட நிறைய சிறப்பு விருந்தினர்கள்ல இந்த மாதிரி MBA அப்படிங்கிற வந்து கம்மியான பேர் தான் நம்ம நிகழ்ச்சியில பங்கு கொண்டிருக்காங்க. MBA படிச்சு சாதனையும் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப கம்மியான நபர்கள். அந்த வகையில நம்மளுடைய சூழல பறவைகள் ஒரு விதம் ஒவ்வொன்றும், பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து நம்ம கார்த்திக் அவருங்க வந்திருக்க ஒரு நிகழ்ச்சி நம்மளுக்கு டெலிவரி பண்ணாங்க. மாணவர்கள் வந்து இதை கேட்கக்கூடிய மாதிரி, ஏன்னா இவர் பேசும்பொழுது டெக்னிக்கல் சப்ஜெக்டோட மேனேஜ்மெண்ட், ஏன்னா MBA ஸ்டூடெண்ட்னால அவர் வந்து அந்த கடைசியா பேசும்போது கூட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொன்னாரு. ஸோ டெக்னிக்கலா படிச்சவங்க வந்து MBA பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டும் சேர்ந்து பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியாக நான் எடுத்துக்கிறேன். நம்ம இண்டஸ்ட்ரி டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் BE ஸ்டூடெண்ட், நம்ம அடிக்கடி சொல்லுவோம் BE ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்க வந்து தியரிட்டிக்கலா வெல்வெர்ஸ்டா இருப்பாங்க, ப்ராக்டிக்கலா வந்து டிப்ளமா ஸ்டூடெண்ட் வெல்வெர்ஸ்டா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பல நிகழ்ச்சிகள்ல வந்து சிறப்பு விருந்தினர்களே நிறைய பேர் நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்றைய சிறப்பு விருந்தினர் கார்த்திக் அவர் வந்து நல்ல ஒரு துறையில நம்மளுடைய பாலிடெக்னிக் பெருமை, அதாவது முதல்வர் சொல்லும் பொழுது குரலை ஒண்ணு ஓடிட்டு காமிச்சு
ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மாணவர், நம்மளுடைய முன்னாள் மாணவர் நல்ல ஒரு துறையில சிறந்து விளங்கி பொழுது மிகவும் சிறப்பாக இருந்தது. அதே நேரத்துல வந்து அவங்கள்ட்ட நாங்க நம்ம நிர்வாகத்தின் சார்பாக ஒரு கோரிக்கையும் வைக்கிறேன். அவங்க மதுரைக்கு வரும் பொழுது, மதுரையில நம்ம கல்லூரியில வந்து ரெகுலரா கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம். பட் இன்னும் ஸ்ட்ரென்த் ஃபுல்லா வரல. ஸோ மதுரைக்கு அடுத்து வரும் பொழுது அந்த இப்போ எஜுகேஷன் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். அந்த நிகழ்ச்சியில வந்து பங்கு கொண்டு நேரடியாக மாணவர்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பீச், ஏன்னா இந்த மாதிரி சிறப்பு அழைப்பாளர்கள்ட்ட தான் நம்மளுக்கு வந்து இந்த தொழில் முனைவோர் சம்பந்தமான செய்திகள், டெக்னாலஜியும் முடிச்சுட்டு டெக்னாலஜி பிளஸ் தொழில் முனைவோர் சம்பந்தமான செய்திகளை வந்து இந்த மாதிரி ஒரு சிறப்பு விருந்தினர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். மற்ற சிறப்பு விருந்தினரை பொறுத்த வரைக்கும் அவங்க டெக்னாலஜிலேயே வெல் வெர்ஸ்டா இருப்பாங்க. பட் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாகவும் நம்ம வந்து நம்மளுக்கு பசங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். அதனால அடுத்து வரக்கூடிய நேரத்துல நம்ம மதுரைக்கு வரும் பொழுது மதுரை கல்லூரியில ஒரு 3 to 4 இந்த நிகழ்ச்சி நடத்துவோம். அந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்டு மாணவர்களுக்கு சிறந்த ஒரு அறிவுரையை படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், இப்போ வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல வந்து மற்ற மாணவர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம ஆரம்பிச்சது வந்து பாலிடெக்னிக்ல படிக்கிறது பெஸ்ட் அப்படிங்கிறத ஒரு ஊக்குவிப்பதற்காக தான் அந்த நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிச்சோம். இன்றைய சூழ்நிலையில வந்து அந்த அட்மிஷன் தான் முடிஞ்சிருச்சு. நம்ம படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு இது அவங்க நேரடியாக வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்கும் பொழுது மிகவும் உபயோகரமாக இருக்கும். அவங்களும் இதே மாதிரி ஒரு சாதனையாளராக வளர வேண்டும் என்ற எண்ணம் அவங்களோட மனதுல தலைத்துவங்கும். அவங்க சொல்லும் போது கூட சொன்னாங்க, நாங்க படிக்கும்போது பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி செல்லாம் இல்லைன்னாங்க. இப்ப நிறைய வாய்ப்புகள். அவங்க படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கரை கூப்பிட்டு நம்ம பேச வச்சிருக்குமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. பட் இப்ப இன்றைய சூழ்நிலையில மாணவர்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா ஏற்படுத்தி கொடுக்குறோம். மாணவர்களுடைய ஆர்வம், மாணவர்களுடைய தரமும் குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. இன்றைய தினம் வந்து பாலிடெக்னிக்ல ஜஸ்ட் பாஸ் எடுத்தா நம்ம அட்மிஷன் கொடுத்துடுறோம். அப்ப இந்த நேரத்துல வாய்ப்புகள் நிறைய இருக்கு, மாணவர்களுடைய தரம் குறைவாக இருக்கு. இந்த சூழ்நிலையை வந்து இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் வச்சு நேரடியாவோ இல்ல வந்து ஆன்லைன்லயோ நம்ம செயல்படுத்தும் பொழுது மாணவர்களுடைய மனதில் ஒரு உத்வேகம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று தெரிவித்துக் கொண்டு நீண்ட நேரம் உரையாற்றிய நம்முடைய சிறப்பு அழைப்பாளருக்கு கார்த்திக் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். தலைமுறை நிகழ்த்திய நமது கல்லூரியின் செயலாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக நன்றியுரை. அனைவருக்கும் வணக்கம். மாணவ மாணவிகள் தொழிற்கல்வி கற்று உயரிய நிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த சாதிக்கலாமாக நிகழ்ச்சி நடக்க வித்திட்ட நமது கல்லூரியின் தாளாளர் செயலாளர் திருமிகு சி குமாரகுரு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு உறுதுணையாக செயலாற்றும் நமது கல்லூரியின் பொருளாளர் திருமிகு MR சரவணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது கல்லூரியின் தலைவர் திருமிகு N பாஸ்கரன் VKP அவர்களுக்கும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 64 வெபினார் நிகழ்ச்சிக்கும் வெவ்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய மாணவர்களை கண்டறிந்து அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அடித்தளமாக இருந்து இந்நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெற உதவும் நமது கல்லூரியின் முதல்வர் திருமிகு B சரவணன் ME அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இங்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நமது முன்னாள் மாணவர் திருமிகு BS கார்த்திக் அவர்களுடைய கருத்து மிக அருமையாகவும் மாணவ மாணவிகளுக்கு டிப்ளமோ படிப்பின் முக்கியத்துவத்தை பற்றியும் அவர்களுடைய வளர்ச்சி பற்றியும் மிக சிறப்பாக பேசினார்கள். அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நமக்கு அனைத்து உதவிகளையும் செய்த நமது கல்லூரியின் அட்மின், HODs, ஆசிரியர் அலுவலர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகள், அவர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்ப உதவி வழங்கும் நமது
சகோதர நிறுவனமான SLS கலைக்கல்லூரியின் பேராசிரியர் திரு சீனிவாசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்நிகழ்ச்சியை காணும் மாணவ மாணவிகள் நீங்களும் இந்த மாதிரியான ஒரு சாதனையாளராக மாற வேண்டும் என வாழ்த்தி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Thanks, sir. Thanks a lot for that.